ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை வேளையில் ஆண்டவரை ஆராதிக்கும்படி கடந்து வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரலோகத்தின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்துக்கு மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தபடி நாளை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 2026 ஆண்டவரே எங்களுக்கு இந்த மாதங்களை தந்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செஞ்சீங்கப்பா. அதுக்கு ஸ்தோத்திரம். உதவி செய்ய போகிறீங்க, ஸ்தோத்திரம். உம்மை பாடி துதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் உம்முடைய சன்னிதானத்தில் இருப்பது தான் எங்களுக்கு மகிழ்ச்சி. உம்முடைய ஆலயத்தை நோக்கி வருவது தான் எங்களுக்கு ஆண்டவரே ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்கிறது போல. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாட்களில் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை நாங்கள் சேவிக்க, உம்மோடு நாங்கள் உறவாட கர்த்தர் எங்களுக்கு தந்த, எங்கள் வாழ்நாளில் தந்த அந்த நாளை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இனி ஒரு நாள் எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய வருகை தாமதிக்குமானால் மட்டுமே எங்களுக்கு கிடைக்கும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இரட்சகரமாக இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ள ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆண்டவரை ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க, எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை செய்யுங்க. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாடல் பாடுகிறோம், உம்முடைய மகனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் நீர் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமை பெருகட்டும். இயேசுவ நாமத்தினால் உம்முடைய ஆவினால தொடுதல் உண்டாகட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க, மாற்றங்களை உண்டாக்குங்க. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த காலை வேளையில் ஆண்டவரே வர இருக்கிற உம்முடைய பிள்ளைகளையும் காத்து வழிநடத்துங்க ஆண்டவரே. 2026 பயப்படாத சிறுமந்தையே, பிதாவானவர் தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார், ஆர்வமுள்ளவராக இருக்கிறார் என்று சொன்னீரே. உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தேவாதி தேவன் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் நம்பிக்கையுமாக இருக்கிறீர் ஆண்டவரே. பயப்படாத சிறு மந்தையன்னு சொல்லி இந்த மந்தையை பார்த்து சொன்னீங்களப்பா, ஸ்தோத்திரம். 2026 கர்த்தர் எங்களை அற்புதமாக நடத்த போகிறீங்கப்பா, நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த தேவ ஆவியானவரை ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ராஜ்யத்தை கர்த்தர் கொடுக்க போறக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நேர ஆசீர்வதியும். இந்த நாளில் நடக்கக்கூடிய எல்லா ஆராதனைகளையும் நாங்கள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக உலகம் எங்கு நடக்கக்கூடிய ஆராதனைகளில் எந்த இடையூறு வராமல் கர்த்தர் காத்து நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம். கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து 4 திசையிலும் ஜனங்கள் கூடி சேர்ந்து ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. உங்கள் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க, மாற்றங்களை செய்யுங்க. தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் உம்முடைய கரத்தின் கிரிகளாக இருக்கிறோமே. பரிசுத்த ஆவியானவர் உண்மை நாங்கள் மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளும். எல்லா காரியங்களும் நிறைய வழிநடத்தி பொறுப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் செபிங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. நம்மத்திலே பாடல் பாடும்படி நம்முடைய டெனிபர் அருமையாக பாடும்பொழுது நாமளும் சேர்ந்து பாடுவோமாக. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. இயேசு மகாராஜனே துதிக்கிறோம். எல்லாம் வல்ல தேவனே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பெரியவரே சிறந்தவரே துதிக்கிறோம், உயர்ந்தவரே துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். மாறாதவரே துதிக்கிறோம், அன்புள்ளவரே இரக்கமுள்ளவரே துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இதுவரை பாராட்டினோம் கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையானவரே, மகத்துவம் உள்ள தேவனே துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவரே துதிக்கிறோம். அப்படியே ஒரு 1 நிமிடம் அவரை ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்வோமா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ஓ மை துதிக்கிறோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவர் ஆண்டவரை எப்படிப்பட்டவர், அவர் பெரியவர் சிறந்தவர் என்று அவரை எண்ணி பார்த்து அவரை துதிப்போமா. மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், நீடிய சாந்த குணம் பொறுமையானவரே துதிக்கிறோம். அன்புள்ளவரே துதிக்கிறோம். அடைக்கலமானவரே துதிக்கிறோம். என் கோட்டையானவரே, என் துருகமானவரே,
நான் நம்பியிருக்கிறவரே, என்னை வழிநடத்துகிறவரே, என்னை பாதுகாக்கிறவரே, என்னை பலப்படுத்துகிறவரே, துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிய கிருபைகள் தந்து அனுதினம் எங்களை பாதுகாத்தவரே, துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, துதிக்கிறோம். ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசு மகாராஜனே துதிக்கிறோம், எல்லாம் அல்ல தேவனே துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். புது பாட்டை இந்த நாவினில் தந்தார், புகழ்ந்து பாடிடுவேன், கர்த்தர் நல்லவர், நான் ருசித்து என்றும் பாடுகிறேன் என்ற பாடலை உற்சாகமானதோடு கரங்களை தட்டி பாடுவோமா? ஓமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் அப்பா. புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தா, புகழ்ந்து பாடிடுவே, கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தார், புகழ்ந்து பாடிடுவே, கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்று பாடுகிறேன். 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 ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானார், கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தாய் சுராஜாவே. ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானார், கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தர் என் அடைக்கல ஜீவனி பலனுமானார், கர்த்தர் என் அடைக்கல ஜீவனி பலனுமானார். புது பாட்டை எந்த நாவினில் தந்தார், புகழ்ந்து பாடிடுவே, கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்று பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்று பாடுகிறேன். எந்தன் கண்மலை ஒரு அரணான கோட்டையானார், நீதிமானை தள்ளாட ஒட்டார், அவர் எந்தன் கண்மலையானவர். பாமை துதிப்போமா? அவரே நம் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் கண்மலையாய் இருக்கிறார். ஓமை துதிக்கிறோம். எந்த கண்மலை அரணான கோட்டையானார், நீதிமானை தள்ளாட விடவே மாட்டார். நீதிமானை ஒருபோதும் எந்த கண்மலை அரணான கோட்டையானார், நீதிமானை தள்ளாட விடவே மாட்டார். அவர் எந்தன் கண்மலை அரணான கோட்டையானார். இயேசுராஜாவே துதிக்கிறோமப்பா. அவர் எந்த கண்மலை கோட்டையும் துருகமானார். புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தார், புகழ்ந்து பாடிடுவே, கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்று பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசி
ருசித்து நான் என்று பாடுகிறேன். கர்த்தரின் மீட்பும் நான் நம்பும் துருகமும் ஆனார். கர்த்தருக்கு நான் மகிழ்ந்து களி கூறுவேன். அவரே இந்த நம்பிக்கை, அவரே நான் நம்பும் துருகமும் ஆனவர். அப்பா மக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. கர்த்தர் என் மீட்பும் நான் நம்பும் துருகமானார். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவே. கர்த்தர் என் மீட்பும் நான் நம்பும் துருகமானார். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவே. அவர் என்ன நம்பிக்கை நான் நம்பும் துருகமானார். ஒவ்வொரு நாளும் தகப்பனே, அவர் இந்த நம்பிக்கை நான் நம்பும் துருகமானார். திரும்ப பாடுமா? அவர் இந்த நம்பிக்கை நான் நம்பும் துருகமானார். இயேசுராஜாவே, அவர் இந்த நம்பிக்கை நான் நம்பும் துருகமானார். புது பாட்டை எந்த நாவினில் தந்தார், புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்த வாழ்வினில் ருசித்து நான் என்று பாடுகிறேன். சுராஜாவை, கர்த்தர் நல்லவர் எந்த வாழ்வினில் ருசித்து நான் என்று பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்த வாழ்வினில் ருசித்து நான் என்று பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்த வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படியே கரங்களை தட்டி ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் நல்லவர் என்பதை எப்படி ருசித்து பார்க்க முடியும்? ஆண்டவரே, அவரோடு இணைந்து, அவரோடு திராட்சை செடியில் கொடியாய் ஆண்டவரே இணைந்திருந்தால் அவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் ஆண்டவரே, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அதே நம்பிக்கையோடு தகப்பனே துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறார், அவர் இன்றைக்கே தருகிறார். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார் என்ற பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். இயேசுராஜாவே, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அலியா, 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 அரணுக்கு திரும்புவோம். அல்லேலூயா. அலியா, 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 கர்த்தரை உயர்த்துவோம். திரும்ப படமா? அலியா, 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா, 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 கர்த்தரை உயர்த்துவோம். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். கொள்ளை கொண்ட என் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார்.
ராஜாக்கள் என்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். ராஜாக்கள் என்னை தேடி வர ராப்பகல் வாசலை திறந்து வைப்பார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 ஆரனுக்கு திரும்புவோம். இயேசு ராஜாவே அலியா 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 ஆரனுக்கு திரும்புவோம். இயேசு ராஜாவின் அரணுக்கு அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். ஆமே. உன்னை உடுக்கினோரை அவர் குடிய செய்வார். பரியாசம் செய்தோரை பணி செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபை உனக்கு தந்தார் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓடுக்கினோரை கூணிய செய்வான். பரியாசம் செய்தோரை பணிய செய்வான். உன்னை ஓடுக்கினோரை கூணிய செய்வான். பரியாசம் செய்தோரை பணிய செய்வான். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை உனக்கு தந்தார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை உனக்கு தந்தார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அலியா 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 ஆரனுக்கு திரும்புவோம். இயேசு ராஜாவே அலியா 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 ஆரனுக்கு திரும்புவோம். இயேசு ராஜாவே அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். இயேசு ராஜாவே தேசத்திலே கொடுமை இல்லை. அழிவை உன் எல்லையில் கேட்பதில்லை. ரட்சிப்பை உனக்கு பதிலாக்கினார். உந்தன் வாசலை எப்பொழுதும் துதியாக்கினார். அவர் சொன்னதை என் சிலுவையில் நிறைவேற்றின தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேசத்திலே கொடுமை இல்லை. அழிவை உன் எல்லையில் கேட்பதில்லை. தேசத்திலே கொடுமை இல்லை. அழிவை உன் எல்லை கேட்பதில்லை. ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கினார். உந்தன் வாசலை துதியாக்கினார். ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கினார். உந்தன் வாசலை துதியாக்கினார். அவர் சொன்னதை சிலுவையில் நிறைவேற்றினார். அவர் சொன்னதை சிலுவையில் நிறைவேற்றினார். அலியா 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 ஆரனுக்கு திரும்புவோம். இயேசு ராஜாவே அரணுக்கு அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். இயேசு ராஜாவே அலியா 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 ஆரனுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். இயேசு ராஜாவே அலியா 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 ஆரனுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். நம்பிக்கை உடைய சிறைகளே ஆரனுக்கு திரும்புங்கள். நம்பிக்கை இருக்கிறதா? நம்பிக்கை உடைய சிறைகளே ஆரனுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறார். இன்றைக்கு திரும்புகள். இயேசு ராஜா எல்லாவற்றையும் இரட்டிப்பானதை தருகிறார். இன்றைக்கு திரும்புங்கள். நீர் விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். நான் விலக்கப்பட்ட என் ஸ்தானத்திற்கே மறுபடியும் என்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அலியா 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 ஆரனுக்கு திரும்புங்கள். இயேசு ராஜாவே அலியா 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 அலியா
கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அரணுக்கு திரும்புங்கள். அலியா 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 கர்த்தரை உயர்த்துங்கள். ஆமென் ஆமென். கரங்களை தட்டி இயேசு ராஜாவை உயர்த்துவோமா? அவர் துதியை உயர்த்துவோமா? அவர் துதிக்கப்படத்தக்கவர், துயாது தூயவர். அப்பா ஆமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்ற வல்லவர். அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தரையில் விடாது. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்னால் அப்படியே செய்வார். நீர் கீழாக்காமல் மேலாகவா என்று சொன்னால் அப்படியே செய்வார். நீ நம்பினால், நீர் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மார்த்தாளே, நீர் விசுவாசித்தால் ஆண்டவரே மகிமையை காண்பாய் என்று ஆண்டவரே சொன்ன தேவன் ஆண்டவரே மரித்த லாசர் உயிரோடு கூட எழுந்தான். அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த தேவன் இன்றும் இருக்கிறார். ஆண்டவரே அவரை நம்புவோம், அவரே உயர்த்துவோம். அப்பா அவரால் அன்றி நமக்கு விடுதல் இல்லை, உம்மால் அன்றி ஆண்டவரே எனக்கு விடுதல் இல்லை, உம்மால் அன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நாங்கள் உம்மையை நம்பியிருக்கிறோம், உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மை என்று யாரும் இல்லை அப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் வாழ்க்கையிலே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உண்மையே நம்பியிருக்கிறோம். காலைதோறும் கிருபை புதிதாக இருக்கிறபடினால் உமக்கு நன்றி தகப்பனே. உம்மை துதிக்கிறோம், பாடுவோமா? உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையின்றி வேறு யாரும் இல்லை அப்பா. இந்த பூலோகில் ஆண்டவரே, இந்த உலகத்தில் உற்றார் உறவினர்கள் மத்தியிலும் ஆண்டவரே நண்பர்கள் மத்தியிலும் நாங்கள் உம்மை மாத்திரமே நம்பியிருக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோமா? உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம். சொல்லுவோமா? உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. எங்கள் வாழ்க்கையில் தகப்பனே உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம். இயேசு ராஜாவை தவிர உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றே. நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு என் வாழ்க்கையில் நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கின்றோம். இயேசு ராஜாவே உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். சொல்லுமா? அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. இயேசு ராஜாவே அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. என் தகப்பனே உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. ஆண்டவரே, நாங்கள் நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உமது சட்டையின் நிழலிலே நாங்கள் வந்து நிற்கிறோம் ராஜா. உங்கள் ஆலயத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் தகப்பனே. நிச்சயமாய் நீ செய்வீர் என்று ஆண்டவரே, நிச்சயமாய் என் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு என்று, நிச்சயமாய் என் வாழ்க்கையில் ஆண்டவரே என் துன்பங்களுக்கு முடிவு என்று ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என் வறுமைக்கு முடிவு உண்டு என்று, என் நோய்களுக்கு முடிவு உண்டு தகப்பனே. நான் நம்பி இருக்கிறோம், நிச்சயமாய் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம் ராஜா. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு
செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம் ஏசப்பா. நிந்தையும் அவமானங்களும் சகித்து கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் இயேசுராஜாவே, நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். இயேசுராஜாவே, உங்க கரத்தையே நோக்கி இருக்கின்றோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க சபையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. இயேசுராஜாவே, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க சபையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம் இயேசுவே, உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. தகப்பனே துதிக்கிறோமப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க குடும்பத்தில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க குடும்பத்தில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. சொல்லுவோமா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் குடும்பத்தில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. இயேசுராஜாவே, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க ஊருல, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. எங்க மாவட்டத்தில் தகப்பனே, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க மாவட்டத்தில், உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம். எந்த சூழ்நிலை வந்தாலும் உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் தகப்பனே, உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம் இயேசுராஜாவே, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. எந்த சூழ்நிலையும் தகப்பனே, உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. தகப்பனே, உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. அதே தொடர்ந்து அவரை ஆராதிப்போமா, ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா. உங்க நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஆண்டவரை தவிர இந்த உலகத்துல நமக்கு நம்புறதுக்கு யாருமே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம நம்புறோம்னு தெரியல. கர்த்தர் தான் நம்முடைய நம்பிக்கையும், கர்த்தர் தான் நமக்கு பலனும் அருளுமான தேவன். இந்த தேவன் எல்லா காலங்களிலும் நம்மை ராஜரீகம் செய்கிற கர்த்தராக இருக்கிறார். இந்த தேவன் சதா காலங்களில் நம்மை அரசாளுகிறவராக இருக்கிறார். எல்லாரும் ஒரு மனதோட தேவ சமூகத்துல நாம் நிற்கிறோம். சிறு மந்தையாய் நாம் இருந்தாலும் கர்த்தர் பெருக்கத்தை உடையவராகிய கர்த்தர் இந்த மந்தையிலே அவர் பிரியமாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு எண்ணிக்கை பெருசல்ல, ஆண்டவருக்கு எண்ணிக்கை பெருசல்ல, தேவனுக்கு விசுவாசமும்
கர்த்தரை சார்ந்திருக்கிற அந்த குணநலங்களும் தான் தேவை. உம்மை துதிக்கிறோம். ஆண்டவருடைய பார்வையில நம்ம எல்லாம் விசேஷித்தவர். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள் என்பதனால அந்த சபையை அவர் மெச்சிக்கொள்ள மாட்டார், அதை பெருசா பேச மாட்டார். அதுல எத்தனை பேர் அவரை சார்ந்திருக்கிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை குறித்து தேவன் மேன்மைப்படுத்துவார், அவர்களை குறித்து தேவன் மேன்மையாக எண்ணுவார். ஆண்டவர் சொல்றார், இந்த நாட்கள்ல உங்களை என்னை கர்த்தர் மேன்மையாக பார்க்கிறார். இந்த நாள்ல உங்களை என்னை ஆண்டவர் மேன்மையாய் பார்க்கிறார். அவர் நம்முடைய தேவன், அவர் நம்ம மேல இரக்கமாய் இருக்கிறார். பயப்படாத சிறுமந்தை, பயப்படாதே, தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்க அவர் ஆர்வமுள்ளவராய் இருக்கிறார். உம்மை ஆராதிக்கின்றோம். 16 மீண்டுமா டெம்போ 90 நீதாலராபா சீமைடர் சீகாதாலராதாலரா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போலொரு தேவன் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போலொரு தேவன் இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல தெய்வமில்லை. சுவாசத்தோட நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல தெய்வமில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போலொரு தெய்வமில்லை. அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போலொரு தெய்வமில்லை. சொல்லுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவே, அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. உங்களை என்னை அழைத்தாரே, என்னை அழைத்தவரே, அவர் உண்மையுள்ளவர். நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல தெய்வமில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா
நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போலொரு தெய்வமில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா 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 போதுமானவரே. அல்லேலூயா அல்லேலூயா மகிமையானவரே. அல்லேலூயா அல்லேலூயா. என்னை குறித்தாரே நீர் கைவிடவே மாட்டீர். என்னை குறித்தாரே நீர் கைவிடவே மாட்டீர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போலொரு தெய்வமில்லை. இயேசுவே நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போலொரு தெய்வமில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஏசப்பா நீங்க நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையோ உந்தன் பிள்ளையாய் மாற்றினீர். நல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுவே உங்க நாமம் மட்டுமே மகிமைப்படணும் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லவர், நீரே சர்வ வல்லவர். உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அவர்தான் நல்லவர், அவர்
அவர்தான் வல்லவர், அவர்தான் போதுமானவர், சர்வ அவரே நம்ம உயர்த்துகிறவர், உம்மை அவர்தான் மனுஷர்களை தாழ்த்தி உயர்த்துகிறவர். இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு மகிமை உண்டாவதாக. என் வாழ்க்கையில நீங்க நல்லவராகவே இருக்கிறீங்க ஆண்டவரே. வேற எந்த வழிகளிலே தவறி விழுந்தாலும் என்னை தூக்கி விடுகிற கர்த்தர் நீர் அல்லவா ஆண்டவரே. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவாய் தூரமாய் இருக்கிறதோ அவ்வளவாய் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க ஆண்டவரே நீர் வல்லவராய் இருந்தீரே. அவர் நமக்கு போதுமானவராக, எங்களுக்கு போதுமானவரே, அவரே நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஆறுதலும் நம்பிக்கையுமா இருக்கிறார். ஆமென். இந்த உலகத்துல அவரை சார்ந்து வாழாத ஒரு வாழ்க்கையே இல்ல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை, ஆமென். இயேசுவை சார்ந்து வாழ்கிறோம். அவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் நமக்கு மெய்யான வாழ்க்கை. இந்த உலகத்துல நம்முடைய ஜீவன் இருக்கிற வரையிலும் அவரை சார்ந்திருப்பதே என்னுடைய இலக்கு, அவரை சார்ந்து வாழ்வதே என்னுடைய நோக்கம், திட்டம். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரும் மாற்றம். ஒரு அற்புதமானதே. கடலின் மீது நடந்திட்ட அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அகற்றிய உன் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு இது கவலை. கடலின் மீது நடந்திட்ட உன் அற்புத பாதங்கள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அகற்றிய உன் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு எது கவலை. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசர் உண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து என்று சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தர் உண்டு, பயமே இல்லையே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசர் உண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தர் உண்டு, பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஹல்லேலூயா. ஆராதனை இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ
காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, 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 ஆராதனை இயேசுவுக்கே. பார்வோன் சேடை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்மை பின்தொடர்ந்து வரலாம். ஆமென். தபாரா ஸ்தோத்திரிக்கிறோம். பார்வோன் சேடை நமக்கு எதிராய் நிற்கலாம். ஓமை துதிக்கிறோம். ஆனால் ஸ்தோத்திரம். நமக்கு பயமே இல்லாமல் ஆமென். நம்மை ரட்சிக்கும் கர்த்தர் ஸ்தோத்திரம். பாதுகாக்க நமக்காக உண்டு. ஸ்தோத்திரிக்கிறோம். இபாராதஹலரா. ஓமை துதிக்கிறோம். நம்மை பாதுகாக்க கர்த்தர் உண்டு. ஆமென். சொல்ல எத்தனையோ நேரங்களில் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இம்மட்டும் பாதுகாக்கிறவர் இனிமேல் நம்மை பாதுகாக்க வல்லவராய் ஆமென். தகப்பனே. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆமென். பயம் அறியாத ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹalleluya. தோல்வி இல்லாத வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஓமை துதிக்கிறோம். சாதாலரா ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். சிகாதாலரா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்களோட நீர் இடைப்பட்ட மகிமைக்காக ஆமென். பாராபா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய தயவும் உடைய இரக்கமும் எங்களை நடத்துகிறதற்காக ஆமென். நான் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நன்றி. நன்றியுள்ள இருதயத்தோட உடைய சமூகத்தில் நாங்கள் நின்று ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவனுடைய நாமம் மட்டுமே மகிமை அடைவதாக. ஆமென். சிகாதாலா. எல்லா உலகத்துக்கும் எங்கள் இயேசுவே பெரியவர். ஹalleluya. எல்லா ராஜ்யத்துக்கும் மேலான எங்கள் தேவனாகிய இயேசு நீர் ஒருவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமைப்படத்தக்கவர். ஆமென். சிகாதாலா. சர்வ வல்லவரே, சர்வவல்ல. சர்வ லோகத்துக்கும் தேவனே, ஆமென். உங்க நாம மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கொண்டு உங்க நாம மகிமைப்படும். ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை எதற்காக தேர்ந்தெடுத்தீங்களோ ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய திட்டத்திற்கும் வழிகளிலும் எங்களை நடத்தி செல்லுங்க. நடந்து செல்லுங்க. உங்க நாம மட்டுமே மகிமடைய எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுவோம். சங்கீதம் 18, சங்கீதம் 15 எடுத்துக்கொள்ளுவோம். சங்கீதம் 15. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்குறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிரு. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாத உனக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. கடைசி வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். எல்லாரும் உட்காருவோம். இந்த மைக் அங்கேயே வச்சிட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். இந்த சங்கீதத்தில் கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அப்படின்னு சொல்லி
முதல் 2 வசனத்தில் நம்ம படிக்கிறோம். லெபனான் நாட்டில் வந்து லெபனான் நாட்டில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம். பெரிய பணக்காரனா அவரை மாதிரி அந்த தேசத்தில் பணக்காரர் யாருமே இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு பெரிய பணக்காரர், ரொம்ப வசதி வாய்ப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தார். நிறைய அரண்மனைகள், சொத்துக்கள் நிறையா இருந்துச்சு. அவர் தனக்கன்று அவர் என்ன செஞ்சார், ஒரு பெரிய கல்லறையை கட்டி அந்த கல்லறையில் நான் இறந்தால் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வைத்து கொண்டிருந்தார். அவருக்கென்று தனி ஒரு பெரிய விமானமும் இருந்தது. அவர் தினந்தோறும் சொகுசு பயணத்திற்காக அந்த விமானத்தை எடுத்துக்கொண்டு தனிமையாகவே போவார், தனிமையாகவே வருவார். இப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நபர் வந்து ஒரு நாள் என்ன செய்தார், இந்த மாதிரி பிரயாணத்தில் கடலில் அவர் விமானம் விழுந்து விட்டது தவறி. கடலில் விழுந்த உடனே செய்தி கேட்கப்படுகிறது. எல்லாரும் வந்து நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, போய் அந்த விமானத்தை தேடுறாங்க. ஏன்னா இவர் ஒரு பெரிய பணக்காரர், பெரிய மதிப்பு மிக்கவர். அப்படிப்பட்டவர் வந்து என்ன செய்கிறாரு, கடலில் விழுந்துட்டாங்களே, விமானத்தோடு விழுந்துட்டார். அப்படிங்கும்போது நிறைய பணம் செலவு பண்ணி அவரை தேடுறாங்க, எப்படியாவது அவர் உடலை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் கிடைச்சது அவர் போன விமானம் மட்டும்தான் கிடைத்தது. அவர் உடலை தேடி பார்த்தார்கள், கண்டுபிடிக்கவே முடியவில்லை. ஹல்லேலூயா. இதை எதற்கு சொல்கிறேன் அப்படின்னா, பணக்காரர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே மாட்டார்கள், உணர்வு உள்ளவர்கள். அதற்கு மேலே 14வது சங்கீதத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான், அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி. அவங்க வந்து தன்னுடைய உடலையாவது எப்படியாவது அடக்கம் பண்ணணும்னு தன்னைத்தான் பெருமித்து கொண்டு அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்களாகவே ஒரு கல்லறையை கட்டி வைத்தார்கள். அந்த உடல் அந்த கல்லறையில் வைக்கக்கூட முடியவில்லை, அப்படி போய்விட்டார். இன்னொரு பணக்காரர் வந்து பிரிட்டிஷை சேர்ந்ததான இன்னொரு பணக்காரர், அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப பணக்காரர். அவர்கிட்ட இருந்த பணம், சொத்து, அந்தஸ்துகள், ஆஸ்திகளுக்கு அளவே இல்லை. அங்கே உள்ளதான பிரிட்டன் தேசத்திற்கே, இங்கிலாந்திற்கே என்ன செய்யும், அந்த கவர்மெண்ட்டுக்கே இவர் வந்து கடன் கொடுக்குற அளவுக்கு அவர்கிட்ட அவருடைய செல்வம் காணப்பட்டது. அப்படி காணப்பட்டுக்கிற நேரத்தில் இந்த செல்வத்தை நம்ம எப்படியாவது பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார், அந்த செல்வத்துக்கு ஒரு பெரிய அந்த பணத்தெல்லாம் பூட்டி வைக்கிறதான ஒரு அதிநவீன ரூமை வந்து அவங்க கட்டி வச்சாங்க. அந்த ரூமுக்குள்ளே போனாக கதவை திறந்து இருக்கணும் அப்படிங்கிறதான ஒரு நல்ல ஒரு அதிநவீன ரூம் அவங்க கட்டி வச்சுட்டு, ஒரு நாள் அந்த ரூமுக்குள்ளே அவர் போய்விட்டார். மறந்து போய் அந்த கதவை அடைச்சிட்டாங்க. மறந்து போய் கதவை அடைச்ச உடனே அந்த கதவு அடைத்து விட்டது. இவர் கத்தி பார்க்கிறார், அங்கலாய்த்து பார்க்குறார், கூக்குரல் இடுகிறார். ஒருவருக்கும் என்ன செய்யலை, சத்தம் கேட்கல. ஏன்னா அப்படின்னா அந்த வீடு ஒரு பெரிய அரண்மனை வீடு, சின்ன வீடு கிடையாது, ஒரு பெரிய அரண்மனை வீடு. அந்த பணக்காரர் என்ன செய்வாருங்களாம், தினந்தோறும் அவர்கள் இதே மாதிரி பிரயாணம் சென்று விடுவார்கள். அங்கே போயிடுவார், இங்கே போயிடுவார், வீட்டில் சொல்லிகிட்டே போக மாட்டாருங்களாம். அதே மாதிரி போய்விட்டார் என்று சொல்லி அவங்க வீட்டுக்காரர்கள் எல்லாம் இருந்தாங்க. இவர் ரொம்ப நாள் பசியோடு, அவ்வளோ பெரிய உலகத்தில் நம்பர் 1 பணக்காரர், பசியோட தாகத்தோட தண்ணீர் இல்லாமல் அவங்க என்ன செஞ்சாங்க, பணத்து மேலேயே கடைசி நேரத்தில் அவங்க வந்து சாகும்போது, உலகத்தில் பணக்காரன் பசியினால் சாகிறான், வறுமையினால் சாகிறான் சொல்லி தன்னுடைய சரீரத்தை கீறி கொண்டு இரத்தத்தினால் எழுதி வைத்துவிட்டு அந்த பணக்காரர் மரித்து விட்டாராம். ஹல்லேலூயா. இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவார், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவார், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. உத்தமனாய் நடக்கிறவங்க இன்னைக்கு உலகத்தில் கொஞ்சம் மிக சொற்பமானவர்கள் தான் உத்தமமாய் நடக்கிறார்கள். அநியாயமாயும் வட்டி வசூலிக்கிறவர்களாகவும், பொய் பேசுகிறவர்களாகவும், அகந்தை உள்ளவர்களாகவும், வீம்புக்காரர்களாகவும், உபச்சாரக்காரர்களாகவும், இன்னும் அநேகரை கொலை செய்கிறவர்களாகவும், பொறாமை உள்ளவர்களாகவும் தான் இன்றைக்கி உலகத்தில் என்ன செஞ்சிகிட்டு இருக்காங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் ஆண்டவராகிய இயேசுவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த இரட்சகரை நாம் பின்பற்றி நம் உத்தமமாய் வாழும்போது, உத்தமமாய் அவருடைய பாதைகளை நாம் பற்றி கொண்டு வைராக்கியமாய் இருந்து அவருடைய சமூகத்தில் நாம் தினந்தோறும் நிலைத்திருந்து ஜெபித்து நம்மளுடைய ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ளும்போது நாமே பரலோகத்திற்கு சொந்தமானவர்கள். ஹல்லேலூயா.
இதுதான் சொல்லப்பட்டிருக்குது. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. காயின் ஆபேலை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். காயின் ஆபேலு முதல் தலைமுறைகள். அவங்க வந்து 2 பேரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, காயின் வந்து ஒரு சில தஸ்ம பாகத்தை கர்த்தருக்கென்று செலுத்துறாரு. ஆபேல் அவருக்கு மந்தையில் தலையிட்டு என்ன செய்கிறாரு, செலுத்துறாரு. இது யார் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்க? காயின் மேலேயா ஆபேல்? 2 பேருமே பழி செலுத்துறாங்க. அங்கே என்ன செய்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர், நீ நல்லதை செலுத்தினால் உனக்கு நன்மை உண்டு, தீமை செய்தால் தீமை உண்டு. அவர் செய்த அந்த பழி செலுத்தினதை, ஆபேல் பழி செலுத்துதான காணிக்கையை பார்த்து காயின் என்ன செய்கிறாரு, பொறாமப்படுறாரு. ஏன் வந்து இப்படிப்பட்டதான? ஏன்னா ஆபேல் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆசீர்வதித்தது நிமித்தம் அங்கு மனிதனை, அவர் உடன் பிறந்தவர்களை வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒருத்தவங்களை வந்து ஆசீர்வதிச்சிட்டார் ஆண்டவர், ஒருத்தவங்க நன்மை செஞ்சுட்டாங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க நல்லா இருக்கிறாங்க, இல்லை நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகள் நல்லா இருக்கிறாங்க, அல்லது நம்ம சித்தப்பமார்கள் பெரியப்பமார்கள் நல்லா இருக்கிறாங்க, அல்லது பெரிய ஊழியக்காரர்கள் இவங்க இப்படிலாம் இருந்தாங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம பார்த்து அவர்களை வந்து ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஆசீர்வதிக்க வேண்டுமே தவிர, அவர்களை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, வெறுத்து விடக்கூடாது. எனக்கு தெரிந்ததான ஒரு நபர் வந்து, எனக்கு எங்கள் சொந்தக்காரவங்க ஒருத்தவங்க எங்களை பார்த்து என்ன செய்வாங்க தெரியுங்களா, என்னை பார்த்து, நான் இருக்கிறது அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிறேன், அவர்களும் எங்கே தான் இருக்காங்க, அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் நன்றாக இருந்தால் எனக்கு மேன்மை, நான் நன்றாக இருந்தால் அவங்களுக்கு மேன்மை. ஆனால் அவங்க என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, இவங்க வந்து ஒரு சின்ன குடிசையில் இருந்தாங்க, இப்போ வந்து என்ன செய்யிட்டாங்க, வீடு கட்டிக்கிட்டு இப்படி இருக்கிறாங்க அப்படிங்குவாங்க. சின்ன குடிசையில் இருக்கிறவங்க வீடு கட்டக்கூடாதா, பரலோகம் போகக்கூடாதா, நல்லா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்க அதை நினைக்கவே இல்லை. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எந்த அளவு கர்த்தரை நாம் பற்றி கொள்கிறோமோ, உத்தமமாக இருக்கிறோமோ, அதுதான் பரலோகத்திற்கு நம்மை கொண்டு செல்ல முடியும். யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, வெறுத்து விடவே கூடாது. யாரையும் நம்ம இவங்க உதாசீனமானவங்க, இவங்க தள்ளப்பட்டவங்க, இவங்க ஒதுக்கப்பட்டவங்கன்னு சொல்லி நம்ம ஒதுக்கி தள்ளிவிடக்கூடாது. ஆண்டவர் என்ன தெரியுங்களா செய்கிறாரு, மோசையை தெரிந்தெடுத்தார். மோசை வந்து ஒரே ஒரு மனிதர், 8 லட்சம் ஜனங்கள் மோசையை தெரிந்தெடுத்தார். மோசையை தெரிந்தெடுத்து அவர்கள் எல்லாரும் வனாந்திரத்தில் நடத்தி, பார்வோன்கிட்டேருந்து வனாந்திரத்தில் பிரித்து நடத்தி செல்கிறாரு. எத்தனை மனிதர்கள் மோசைக்கு விரோதமாக, நீ பெரிய ஆளா, நீ பெரிய தலைவனா, இது இப்படி இருக்குது, நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி எதிர்த்தார்கள், முறுமுறுத்தார்கள். ஆண்டவர் கடைசியில் என்ன தெரியுங்களா செஞ்சார், ரொம்ப நிறைய அற்புதம் செய்வாங்க. அற்புதம் செய்யும்போது என் ஆண்டவரை போகிற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கைத்தட்டி மகிழ்ந்தார்கள், கைத்தட்டி சிரித்தார்கள். அதே நேரத்தில் ஒரு கஷ்டம் வரும்போது, தண்ணி இல்லாமல் இருக்கும்போது, பசியோடு இருக்கும்போது மோசையை பார்த்து முறுமுறுத்தார்கள். ஏன் என்னை இங்கே கொண்டு வந்தீங்க, நாங்கள் அங்கே இருந்தாக நிறைய சாப்பிட்ருப்போம், நல்லா தண்ணி குடிச்சிருப்போம், நல்லா இருந்திருப்போம், ஏன் இங்கே வந்து வனாந்திரத்தில் எங்களை கஷ்டப்படுத்தவா எங்களை கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி ரொம்ப முறுமுறுத்தாங்க. நடந்தது என்ன தெரியுங்களா, அவிசுவாசமாக இருந்தவர்களை, கர்த்தரோடு இணைக்கப்படாதவர்களை, கர்த்தரிடத்தில் விசுவாசம் இல்லாதவர்களை, கர்த்தரோடு அன்பு செலுத்தாதவர்களை, இந்த உலகத்திற்காக மாத்திரம், இந்த இம்மைக்காக மாத்திரம் சும்மா நார்மலாக செபித்து விட்டு, ஏதோ நம்ம சபைக்கு போகிறோம், நம்ம ஏதோ வந்து சும்மா ஊர் மேப்புக்காக நம்ம என்ன செய்கிறோம், போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோன்னு வாழ்கிறவர்களை, இன்னைக்கு இருக்கிறவர்கள் தான் அன்றைக்கும் இருந்தார்கள், அன்றைக்கு இருந்தவர்கள் தான் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இப்படி இருந்தவர்களை கர்த்தர் என்ன செய்ய சொன்னார் தெரியுங்களா, எல்லாரையும் அவிசுவாசமாக இருக்கிற அத்தனை பேரையும் வெட்டி சாய்த்து விடு அப்படின்னு சொல்லிவிட்டார். உண்மையால் நடந்தது என்ன தெரியுங்களா, கொஞ்சம் பேர் மட்டுமே, விசுவாசம் உள்ளவர்களை மட்டும் கர்த்தர் அங்கே வனாந்திரத்தில் வழிநடத்த சித்தமாக இருந்தார். எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ வேதனைப்பட்டு அந்த ஜனங்களை, 8 லட்சம் ஜனங்களை வழி நடத்துவது ரொம்ப 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 கஷ்டம். நம்ம ஒரு குடும்பத்தை நம்ம குடும்பத்தில் பேசணும் அப்படின்னா, இந்த பிள்ளை ஒன்று கேட்கும், இன்னொரு பிள்ளை ஒன்று கேட்கும், இன்னொரு பிள்ளை ஒன்று கேட்கும். இன்னும் மாமியார் இருந்தாங்கன்னா மாமியார் ஒன்று சொல்லுவாங்க, மாமனார் இருந்தாங்கன்னா மாமனார் ஒன்று சொல்லுவார், கொழுந்தனார் இருந்தால் கொழுந்தனார் ஒன்று சொல்லுவார். குடும்பத்திலே இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னா, 8 லட்சம் ஜனங்களை மேய்த்ததான மோசைக்கு எவ்வளோ பிரச்சனை. என்ன தெரியுங்களா ஒரு உண்மை, அவ்வளோ
மேய்த்து கஷ்டப்பட்டு ஜனங்களை ஆண்டோருக்காக வழிநடத்தின மோசை கூட அந்த கானானை என்ன செய்ய முடியல, பார்க்கவே முடியல. ஏன் தெரியுங்களா? ஒரே ஒரு இடத்துல அவர் கோவப்பட்டுட்டார். அதனால் ஆண்டவர் அவரை நீ என்ன செய், தூரத்திலேருந்து பார்த்துக்கோன்னு சொல்லி கானானை என்ன செஞ்சார், தூரத்திலேருந்து காமிச்சிட்டாரு. நம்மளுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவனையோ கனம் பண்ணுகிறான், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகள், எந்த பாருங்கள், நம்மளுடைய உயிரே போகுதா, அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இன்றைக்கி எங்களை பார்த்து நிறைய பேர் என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, இதுங்கெல்லாம் ஊழியம் செய்தா, இதுங்கெல்லாம் என்ன செய்யுது, ஊழியம் செய்தா, இதுங்களுக்கு ஒரு கூட்ட முடியல, இல்லை ஒரு க்ளீன் பண்ண முடியல, இதுங்க அப்படி கிடக்குது இப்படி கிடக்குது, ஊழியம் செய்ய முடியல, அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, கர்த்தர் எங்களை அழைத்தார், அவர் நடத்துவார், அவர் நடத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம உலகத்தில் வெளிப்படையான சுத்தத்தை நிறைய பேர் பார்த்துட்டு இருதயத்தில் என்ன செஞ்சுருவாங்க, கோட்டை விட்டுருவாங்க. நிலைத்திருக்கிறவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம வாழ்க்கையில் நாள்தோறும் நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நம்ம நடக்கும்போது, நம்மளுடைய இருதயத்தை உத்தமமாய் வைத்து கொள்ளும்போது நம் பரலோகத்திற்கு பாத்திரவான்களாய் மாற முடியும். ஹல்லேலூயா. கடைசியாக தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறவர் இப்படி செய்கிறான், என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி. நம்ம யாரும் ஐயோ இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒருத்தவங்களை பேசிகிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் 2 பேருமே ரட்சிக்கப்பட்ட குடும்பம். இவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள், இவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள். இவர்களும் படித்திருக்கிறார்கள், அவர்களும் படித்திருக்கிறார்கள். இவர்களும் சபைக்கு போகிறவர்கள், அவங்களும் சபைக்கு போகிறாங்க. இப்படிப்பட்ட இருக்கிறதான குடும்பத்தில் ஒருத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, இவங்க சைலண்டாகவே இருக்கிறாங்க. ஒருத்தவங்களை வெறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, இவங்க சைலண்டாகவே இருக்கிறாங்க. இந்த குடும்பத்துக்கு அவங்க தான் அதிகாரி. இவங்க என்ன செய்கிறாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க அமைதியாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க ஏன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க? இவங்களுக்கு ஒன்றும் தெரியாதவர்களா, இல்லை படிக்காதவர்களா, இல்லை ரட்சிப்படையாதவர்களா? ஒன்றுமே இல்லை. ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்க, எவ்வளோ நீ பேசினாலும் பேசிகிட்டே இரு, கர்த்தருக்காக நான் ரட்சிக்கப்பட்டேன், என்னுடைய சரீரம் யாருக்குரியது, என்னுடைய வாய் யாருக்குரியது, கர்த்தருக்குரியது, நான் கர்த்தருக்காக எல்லாத்தையும் சகித்து கொண்டிருக்கிறேன், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லி அவங்க நீதிமானாக இருக்கிறார்கள். இவர்கள் அப்படி இல்லை. இந்த வசனத்தை அவங்க தலையோடு கேட்டுவிட்டு, தலையோடு ஏற்றிவிட்டு இருதயத்துக்குள் அவர்கள் ஏற்றி வைப்பதில்லை, அதனால் அவர்கள் புறங்கூறி திரிகிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. நம்மளுடைய வேதத்தை படித்து நம்முடைய இருதயத்தில் அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நம்ம வாழ ஒப்பு கொடுக்கும்போது பரலோகத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள நாம் பாத்திரவர்களாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம சாட்சிகள் இருந்தால் சாட்சிகளை சொல்லலாம். காணிக்கை பாடலுக்கு நேராக நான் போவோம். கரத்தில் இருக்கிற காணிக்கையை பிள்ளைகள் வசனம் வாங்க, சிறுவர் வசனம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பெரியப்படுகிறார். லூக்கா 12:32. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போவாது. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாக்களை உயர்த்துவேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மேன்மை காண்பேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் காணிக்கை பகுதிக்கு நேராக செல்வோம். நம்முடைய கரங்களில் இருக்கிற காணிக்கையை நாம் கர்த்தருக்கு செலுத்துவோம். ஆமென். உள்ளங்கையில் வரைந்தவரே, கண்மணி போல் காப்பவரே, தாயின் கருவில் என்னை கண்டவரே, பேரை சொல்லி என்னை அழைத்தவரே,
உள்ளங்கையில் வரைந்தவரே கண்மணி போல் காப்பவரே தாயின் கருவில் என்னை கண்டவரே பேரை சொல்லி என்னை அழைத்தவரே நீர் என்னோடு வராவிட்டால் நான் எங்கே செல்லுவேன் நீர் என்னோடு வராவிட்டால் நான் எங்கே செல்லுவேன் ஜீவநதியா என்னில் பாய்ந்திடுமே கதரும் எந்தன் தாகம் தீர்த்திடுமே ஜீவநதியா என்னில் பாய்ந்திடுமே கதரும் எந்தன் தாகம் தீர்த்திடுமே உள்ளங்கையில் வரைந்தவரே கண்மணி போல் காப்பவரே தாயின் கருவில் என்னை கண்டவரே பேரை சொல்லி என்னை அழைத்தவரே இஸ்ரவேலரோடு செஞ்ச மேகஸ்தம்பமே மகிமையின் மேகமாய் என்னோடு வாருமே இஸ்ரவேலரோடு செஞ்ச மேகஸ்தம்பமே மகிமையின் மேகமாய் என்னோடு வாருமே கண்மலையை பிளந்து தாகம் தீர்த்தனேசரே கண்மலை பிளந்து தாகம் தீர்த்தனேசரே சிலுவையில் என்னை கண்டவரே சிலுவையில் என்னை கண்டவரே நீர் என்னோடு வராவிட்டால் நான் எங்கே செல்லுவேன் நீர் என்னோடு வராவிட்டால் நான் எங்கே செல்லுவேன் ஜீவநதியா என்னில் பாய்ந்திடுமே கதரும் எந்தன் தாகம் தீர்த்திடுமே ஜீவநதியா என்னில் பாய்ந்திடுமே கதரும் எந்தன் தாகம் தீர்த்திடுமே உள்ளங்கையில் வரைந்தவரே கண்மணி போல் காப்பவரே தாயின் கருவில் என்னை கண்டவரே பேரை சொல்லி என்னை அழைத்தவரே உட்கார்வோம். கர்த்தர் நல்லவர். காணிக்கைக்காக சங்கீதங்களுக்காக பிள்ளைகளுடைய வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், உங்கள் நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரது நாளில் உடைய பிள்ளைகள் சங்கீத வார்த்தைகளை சொல்ல, ஆண்டவரே வசனத்தை சொல்ல கர்த்தர் உதவி செஞ்சீங்க, அதுக்காக நன்றி. ஆண்டவரே சாட்சிகள் இல்லாட்டாலும் கர்த்தர் வரும் நாட்களில் எங்களை சாட்சியாக நிறுத்துவீங்கப்பா, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே இந்த நாளில் கொடுத்த நம்முடைய பிள்ளைகளுடைய காணிக்கைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரே அவர்கள் செய்கிற எல்லா பிரயாசங்களிலும் நன்மையும் கிருபையும் பின்தொடரட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிச்சுங்கப்பா. உங்கள் நாமத்தினால அவருடைய கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்களாக மாறட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நம்முடைய ஆலயத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அந்த ஆண்டில் ஒரு பெரிய ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்கணும். இந்த வருஷம் எப்படியாவது ஒரு ஞானஸ்தான தொட்டி கட்டி நம்ம ஞானஸ்தான ஆராதனை நடத்தணும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அந்த காரியத்தை கர்த்தர் செயல்படுத்துவார். அதை தொடர்ந்து போன வாரத்தில் வெள்ளிக்கிழமை விடுதலை ஆராதனை நல்லபடியாக முடிஞ்சுது. ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க. கர்த்தருடைய நாமத்தினால கூட்டங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து ஜெபங்களை கர்த்தர் ஏறெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். வெள்ளி சனி நமக்கு ஜெபங்கள் இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் கலந்து கொள்ளுங்கள். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை இருக்குது. அதை தொடர்ந்து ஆயத்த ஜெபமும் இருக்குது. ஸோ நீங்கள் யூடியூப்லேயும் அதை நான் நேற்று அப்லோட் பண்ணேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். தொடர்ந்து நம்ம ஜெப சந்தையிலே இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்ம எல்லாரும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்காக நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவரே எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. உங்கள் நாமத்தினால ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளிலே நாங்கள் பலப்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால ஆண்டவரே வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய வார்த்தையினால திடப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா.
நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம தியானிச்சுட்டு வரோம். அப்படிதானே? கர்த்தருடைய ராஜ்யம்னா என்ன, கர்த்தருடைய ராஜ்யத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், நாம் அதை கவனிச்சுட்டு வரோம். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, சில ஓமைகளால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தேவனுடைய ராஜ்யத்தை ஒப்பிடுகிறார். எப்பொழுதுமே நான் சொல்லியிருக்கிறேன், தேவனுடைய ராஜ்யம் என்பது பலத்தில் அல்ல, பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாசமாக சொன்னாங்க, மோசே வனாந்தரத்தில் கிட்டத்தட்ட அவ்வளோ ஜனங்களை 400 வருஷமாக அடிமைப்பட்டிருந்த ஜனங்கள் அவங்க விடுதலையாகி என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. எங்கே போகிறாங்க? கர்த்தர் எங்கே போக சொல்கிறாங்களே அவங்களுக்கு தெரியல, அதனால தான் பிரச்சனை வந்துச்சு. ஆனால் மோசைக்கு சொன்னார், ஆண்டவர் தெளிவாக சொன்னார், நீ இந்த இடத்துக்கு என்ன பண்ணுங்கிறது கூட்டிகிட்டு போ, நான் அவங்களை என்ன பண்ணுறேன், விடுதலை ஆக்குறேன்னு சொல்லி சொன்னார். எடுத்த எடுப்புலே காலானுக்கு கூட்டி போகிறேன்னு அவர் சொல்லலை. அந்த வனாந்தரத்தில் ஒரு 4 நாள் பிரயாணத்துக்கு 40 வருஷம் நடத்திருக்கிறார். எத்தனை நாள் பிரயாணம்? நடந்து போனாலே எத்தனை நாளில் போயிடலாம்? 4 நாளில் போயிடலாம். எங்கேருந்து? அந்த எகிப்திலிருந்து இஸ்ரேலுக்கு, அவங்க இப்போ இருக்கிற இஸ்ரேலுக்கு வந்துடலாம். ஆனால் அந்த 4 நாள் பிரயாணத்தை 40 வருஷமாக கர்த்தர் ஏன் மாற்றுறார் அப்படின்னா, அங்கே விசுவாச குறைவுள்ள சந்ததிகள், விசுவாசம் இல்லை, தேவன் மேலே பக்தி இல்லை, தேவன் மேலே நம்பிக்கை இல்லை. சொல்கிறேன், இதெல்லாம் ஏன் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னா, நிதர்சனமாய் தேவன் இக்காலத்தின் சபைகளுக்காக அதையெல்லாம் சாட்சியாக வைத்திருக்கிறார். ஆமீன். அப்போ இந்த வனாந்தரத்தில் எல்லாருமே என்ன பண்ணாங்க, எதிர்த்து நின்றாங்க. கோராகின் புத்திரரெல்லாம் எதிர்த்து பேசினாங்க. ஒரு முறை மீரியாம் உசுப்பேற்றி விட்டு, கர்த்தர் அவங்க அண்ணன் கூட தான் பேசுவாரா, அவன் தம்பி கூட தான் பேசுவாரா, ஏன் உன் கூடலாம் ஆண்டவர் பேச மாட்டாரா, நீ எங்களை வழி நடத்தலையா அப்படிலாம் சொல்லி மோசேக்கு விரோதமாகவே ஆரோனையும் மீரியாமையும் எழுப்பி விட்டுட்டாங்க. அப்போ எழுப்பினதுனால கர்த்தர் கிருபையாக ஆரோனை தப்பிக்க விட்டார். ஆனால் மீரியாமை என்ன பண்ணலை, தப்பிக்க விடலை. என்ன செஞ்சார் தெரியுமா, அவளுக்கு குஷ்டரோகம் வந்துச்சு. இப்போ உடனே மோசையை போய், ஆண்டவரே என்னுடைய அக்காவுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு ஆண்டவரே, அவளை மன்னிச்சிருங்க, தயவுசெய்து நீங்கள் கிருபை செய்யுங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், அவன் தகப்பன் காரி துப்புனது உண்டானால். இப்படி தான் இருக்குது அந்த பைபிளில். அவளுடைய தகப்பன் காரி துப்புனது உண்டானால் அவளுக்கு அது வெக்கமாக இருக்காதா, அதுபோல் அவளுக்கு நீ என்ன பண்ணாத, இறங்காத, 7 நாள் வரைக்கும் பாளையத்துக்கு வெளியே இருக்கட்டும். இப்போ குஷ்டரோகம் அந்த நாட்களில் வந்தால் லேவி நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க என்ன பண்ண, அந்த குஷ்டரோகம் அவங்க உடல்ல இருந்து நீங்கிற வரைக்கும் பாளையத்துக்கு வெளியில் அவங்க இருக்கணும். அவங்களுக்கு தண்ணீர் சாப்பாடு எல்லாமே ஒருத்தர் கொண்டு போய் வச்சுட்டு வருவார். 7ஆம் நாளுக்கு பிறகு ஆசாரிய இடத்துல அவங்க காண்பிக்கணும், ஆசாரியன் பார்க்கணும். பார்த்துட்டு பரவாயில்ல, உன்னுடைய காயெல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஆறிடுச்சு, இப்போ நீ பாளையத்துக்குள்ளே வரலாம். பாளையம்னா ஒரு டென்ட்டு, பெரிய ஒரு ஏரியா அந்த வனாந்தரத்தில். அந்த ஏரியாவில் தான் அங்கங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாரும் டென்ட்டு போட்டு இருப்பாங்க. ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அதுக்கு பிறகு தான் மீரியாம் உள்ளே வரா. எதுக்காக நாங்கள் நம்ம இந்த காரியத்தை இந்த இடத்துல பேசுகிறோன்னா, கத்துறது நாளில் இந்த கடைசி நாட்களில் இருக்கிறோம். ஏனோ தானோ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம போயிடக்கூடாது. ஆண்டவருடைய வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான்னு சொன்னால், நான் உண்மையாக அடிக்கடி சொல்லுவேன், பரலோக ராஜ்யம் இந்த நாட்களில் தான் உண்மை வெளிப்பட போகுது. என்ன உண்மை? ரகசிய வருகை வந்துருச்சுன்னா யார் போனாங்க, யார் இருக்கிறாங்கங்கிற உண்மை என்ன ஆயிரும், எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அது வரைக்கும் நமக்கு எல்லாரும் நல்லவங்க தானே அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே தோணும். ஆனால் அன்னைக்கு தான் 100க்கு 100 உண்மை வெளிப்படும். கட்டாயம் பூமியில் மீந்து இருக்கிறவர்களுக்கு தெரியும். அப்போ எல்லாரும் ஆச்சரியமாக பேச, ஐயோ நீ எல்லாம் போகலையா பாஸ்டர், விசுவாசி நீ போகலையா, ஏன் அப்போ வாழ்க்கையில் அப்போ குறைவு இருக்கிறது என்பதை அன்னைக்கு தான் தெரிய வரும். அவன் உண்மையாக வாழலங்கிறத அன்னைக்கு தான். இன்னைக்கு தெரியுமா, இன்னைக்கு நம்மளை கண்டுபிடிக்க முடியும், என்ன பார்த்தா கண்டுபிடிக்க முடியுமா, வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டுருக்கிறேன், என்ன பார்த்தா பாஸ், நீங்கள் நினைக்கலாம் பாஸ் உண்மையானவர் தானா, அவர் இல்லைப்பா பயங்கரமாக வசனம் பேசுகிறாரு, பயங்கரமாக சபையில் சாட்சி சொல்கிறாரு, பாட்டெல்லாம் பாடுறாரு, எல்லாம் கரெக்டாக இருக்கிறாருப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு தான் என்னை குறித்து தெரியும், அவருக்கு தான் என்னை குறித்து நல்லா தெரியும். நான் என்ன சிந்திக்கிறேன், என் பாதை எப்படி இருக்குது, என்னுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது, என்னுடைய நான் எதை நோக்கி போகிறேன், என் மனசு எப்படி இருக்குது, இதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். அப்போது வெளி தோற்றத்தின்படி நம்ம யாரையுமே என்ன பண்ண முடியாது, தீர்ப்பு செய்ய முடியாது. உள்ளுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ஆவியானவரை நாம் என்ன பண்ணிடக்கூடாது, துக்கப்படுத்திடக்கூடாது. ஸோ கிடைச்சிருக்கிற அந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நம்ம சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும்னு நம்ம நீங்கள் எண்ணிக்கையை பார்க்க வேண்டாம். இன்றைக்கி நிறைய சபைகளில் இன்றைக்கி அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு பெரிய ஒரு குறைவு தான். பக்கத்தில் ஜேம்ஸ் அண்ணன் சர்ச்சு நடத்துகிறாங்க, பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா அங்கே சபையே கிடையாது.
பைபிள் காலேஜ் பசங்க இல்லைன்னா அங்க சபையே இல்லை, மக்களே இல்லை. அதே ஊழியத்தை ஒரு திருச்சி பட்டணத்திலேயோ சென்னை பட்டணத்திலேயோ அல்லது கோயம்புத்தூர்லையோ அல்லது ஒரு திருநெல்வேலியிலையோ இப்படி செஞ்சிருந்தாருன்னு வைங்களேன், இன்னைக்கு அவர் சபையில் கிட்டத்தட்ட 2000 மக்கள் 3000 மக்கள் இருப்பாங்க. அரியலுடைய நிலைமை வேற. அப்போ அன்னைக்கு புரிஞ்சுக்கலான்னு தெரில. நான் சொல்ல இங்கே இருக்கிற 10 பேர் 10,000 பேருக்கு சமமானவங்க. அல்லேலூயா. இதுதான் நம்ம மாவட்டத்துடைய நிலைமை. ஏன் அப்படின்னா இந்த மாவட்டம் ஒரு பாவத்தினால கட்டப்பட்ட ஒரு மாவட்டம். சாபத்தினாலையும் பாவத்தினாலையும் பயங்கரமான, நம்ம என்னதான் சத்தியத்தை சொன்னாலும் ஜனங்களுக்குள்ள அந்த அவேர்னஸ் கிடையாது. அவனுக்குள்ள ஒரு 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 மாற்றம் என்பது கிடையாது. ஒரு அந்த 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 வறட்சி மாவட்டத்தில் மட்டும்தான் வறட்சி இல்லை, அவன் உள்ளத்துலேயும் வறட்சி தான் இருக்குது. அப்போ சீக்கிரமாக என்ன பண்ண முடியாது, கத்தருக்குள்ளே அவர்களை கொண்டு வர முடியும். ஆனால் ஒரே ஒரு காரியம், நான் கூட நேற்றுக்கு நானும் மிஸ்ஸஸும் பேசிக்கிட்டோம். ஆண்டவர் நம்முடைய சபையில் எல்லாத்தையும் கத்தர் மாற்றத்துக்குரிய வாழ்க்கையாக கொடுத்துருக்கிறார். ஆனால் சபையில் மட்டும் ஒரு மாற்றம் வரலையே. சொன்னாங்க சபையில் என்ன மாற்றம் வரல, நிறையா எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திச்சிருக்காருன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் நம்முடைய சபையில் ஆத்துமாக்கள் இல்லையே, ஆத்துமாக்கள் கர்த்தருடையது. இல்லையே லூயா. ஆத்துமாக்கள் யாருடையது? கர்த்தர் ஒரு நாள் ஆத்துமாக்கள் என்ன பண்ணுவார், அவர் தான் கொண்டு வரணும். நம்ம சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை, நமக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை. ஆனால் தேவன் ரட்சிப்பை கொடுக்கிறவர். நான் ரட்சிப்பை கொடுக்குறேன்னு சொல்லிட்டா இன்னைக்கு எல்லா சபைகள்லையும் எத்தனை பேர் இருப்பான்னு கற்பனை பண்ணி பாருங்க. பாஸ்டர் தான் ரட்சிப்பின் அந்த அதிகாரத்தை பாஸ்டர் கையில் கொடுத்துட்டார் ஆண்டவர். அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சுன்னு சொன்னால் இன்னைக்கு சபையில் யாரெல்லாம் இருப்பாங்க தெரியுமா? அவங்க சொந்தக்காரங்க மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, பணம் கொடுத்து ஆசீர்வதிச்சவங்க, காணிக்கை கொடுத்தவங்க, தசமா கொடுத்தவங்க, இவங்க தான் பெரிய ஹைலைட்டாக இருப்பாங்க. ஆனால் தேவன் ரட்சிப்பை மட்டும் அவருக்குரியதாக வைத்திருக்கிறார். நீ ஆசீர்வாதம் கூட எப்படி வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம், திருடி கூட சம்பாதிச்சுக்கலாம், கொள்ளையடிச்சு கூட என்ன பண்ணிக்கலாம், சம்பாதிச்சு சொத்தை சேர்க்கலாம். நீங்கள் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் ரட்சிப்பு என்பது தேவனுடைய கர்த்தரால் வரக்கூடிய ஈவு. அல்லேலூயா. அப்போ அவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் ஒரு கவலையற்று இருப்போமானால், பேதுரு சொல்கிறான், இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருப்பீர்களானால் வரக்கூடிய ஆபத்துகளுக்கு நீங்கள் எப்படி தப்பு வைப்பீங்க? அப்போ ஒரே ஒரு நாளில் இந்த உலகத்தின் உண்மை தன்மை புரிந்துவிடும். அல்லேலூயா. ஒரே ஒரு நாள், அந்த நாளுக்காக தான் நம்ம காத்திருக்கிறோம். அந்த ஒரு நாளில் நீங்கள் யார் நான் யாருங்கிறத உலகம் நமக்கு காட்டி கொடுத்துரும். அது வரைக்கும் வெள்ளத்தோல் போர்த்திய பசுந்தோல் போர்த்திய ஆடுகளாகத்தான் இருக்கிற எல்லாரும் வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கும். ஆனால் தேவன் நம்ம கொடுத்துருக்கிற வாழ்க்கையை தயவு செய்து நான் ஏன் நம்ம சபைகளில் நான் அடிக்கடி கடைசி காலத்தை குறித்து ஏன் பேசுகிறேன்னா, காலம் சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. காலம் சமீபமாக இருக்கிறது. அதை மட்டும் தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்க. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை வருது, பிள்ளைகளால் கோபம் வருது, எரிச்சல் வருது, அல்லது கடனால் பிரச்சனை வருது, போராட்டம் வருது, அதெல்லாம் குடும்பத்துக்குள்ளே இருக்கும். அதை இருக்கவே இல்லாமலாம் சொல்ல முடியாது. ஆனால் அவைகளுக்கு மேலே நீங்கள் கர்த்தரோடு சீர் பொருந்தி இவைகளெல்லாம் இல்லை, நாளைக்கு ஆண்டவர் வந்துட்டாருன்னா கடன்காரனுக்கு நீங்களால் என்ன பண்ண தேவையில்லை, பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிறத எதையாவது நம்ம வச்சிருக்கிற பொருளை தூக்கிட்டு எப்போ அவர் கடனுக்காரன் எடுத்துக்கிட்டேன்னு போயிடுவோம். ஆனால் ஆத்துமாக்கள் நஷ்டப்பட்டால் அதை சரி செய்வதற்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அல்லேலூயா. ஆத்துமா நஷ்டப்பட்டுச்சுன்னு சொன்னால் இந்த உலகத்தில் ஈடு கொடுக்க பணம் இல்லை, பொருள் இல்லை, எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது. உங்கள் ஆத்துமாக்களை ஈடு செய்வதற்கு, நஷ்டத்தை ஈடு செய்வதற்கு இயேசு ஒருவர் தான் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு ஒருவர் தான் இருக்கிறார். உங்கள் ஆத்துமாக்களை நஷ்டத்திற்காக தன்னுடைய உங்கள் ஆத்துமாக்கள் வெளியேறு பெற்ற ஆத்துமாக்களை மாறுவதற்காக வெளியேறு பெற்ற ரத்தத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த ரத்தத்தினால தான் இன்னைக்கு நம்ம சபையாக நிற்கிறோம். மோசையோட எதிர்த்தவர்கள் யாருமே எங்கே போகல தெரியுமா? பரலோகத்துக்கு, இந்த கானான் தேசத்துக்குள்ளே போகலை. நான் சொன்னேன், எங்கள் பிள்ளைகள் என்னை கேள்வி கேட்டாங்க, அப்படின்னா யார் தான் டாடி கானான் தேசத்துக்குள்ளே போனாங்க அப்படின்னு. நான் சொன்னேன் 2 பேர் தான் போனாங்க. 2 பேர் தான் போனாங்க. யார் அந்த 2 பேர் சொல்லுங்க பார்க்கலாம்? ஜோசுவா, காலேப். இந்த 2 பேர் மட்டும்தான் கானான் தேசத்துக்குள்ளே போனாங்க. 40 வருஷம் எகிப்திலிருந்து 40 வருஷம் பயணித்தவர்களில் 2 பேர் மட்டும்தான் கானான் தேசத்துக்கு போனாங்க. மற்ற எல்லாரையும் கர்த்தர் வனாந்தரத்தில் என்ன பண்ணார்? சாகடிச்சார். அதெல்லாம் திருஷ்டாந்தமாக இன்னைக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. உலகத்தில் நமக்கு ரோல் மாடலாக வச்சிருக்கு.
இன்னமும் நீங்கள் வந்து நம்ம வந்து உங்களே நீங்கள் என்ன சொல்லலை, என்னையும் சேர்த்தா சொல்லலை. இன்னமும் நம்ம வந்து அது இப்படி இது இப்படி அப்படி இப்படி நம்ம பல காரியத்தில் நம்ம கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை தாறுமாறாக மாற்றிக்கிட்டு இருந்தோன்னு சொன்னால், இதே போல் வாழ்க்கையில் பரலோகத்தை இழந்து நிற்கிற கூட்டத்தில் நம்ம நிற்போம். யோசேப்பும் காலேபும் மட்டும்தான் தேவனுக்கு முன்பாக அவர்கள் தேவனை சார்ந்திருந்தார்கள். அவர்களும் அந்த பிரச்சனையை கடந்து தான் வந்தாங்க. அவர்களும் அந்த வனாந்தரத்தில் தான் வந்தாங்க. சாப்பாடு இல்லாமல் தான் கஷ்டப்பட்டாங்க. அவர்களும் அந்த 400 வருஷம் அடிமைப்பட்டு தான் வந்தாங்க. ஆனால் வாழ்க்கையில் அவங்க என்ன பண்ணலை, முறுமுறுக்கலை. வாழ்க்கையில் அவர்கள் கேள்வி எழுப்பலை, கர்த்தரை நோக்கி கேள்வி எழுப்பலை. இருக்கலாம், ஒரு நேரம் கேள்வி எழுப்பிருக்கலாம். இன்றைக்கும் சில நேரம் ஆண்டவருக்குள்ள எனக்குள்ள கேள்வி வரும், சில காரியங்களை குறித்து கேள்வி வரும். ஆனால் அந்த கேள்வி அதை மறுப்பதற்கு தேவனுடைய வார்த்தையும் உள்ளே என்னை நிரப்பும். இல்லை, நீ கேட்டது தப்பு, நான் இப்படி தான் வச்சிருக்கிற உலகத்தில் ஆண்டவர் எனக்குள்ள பேசுவார். என்ன சொல்ல, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள தான் இருக்குது. நீ உணர்கிறது மூலமா இருக்கிறது. உணர்வு உள்ளவர்களுக்குள்ளதான் தேவனுடைய ராஜ்யம் இருக்குது. இப்படி சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிதானே? எத்தனை பேருக்குள்ள உணர்வுகள் இருக்குதோ அவங்களுக்குள்ளதான் தேவன் ராஜ்யம் இருக்கு. அல்லேலூயா. அதான் சாலமோன் தேவனுக்கிட்ட அவன் ஜெபிச்சு கேட்கும் பொழுது அவன் கேட்கிறான், ஆண்டவரே, இவ்வளோ திரளான ஜனங்கள், இந்த இவ்வளவு திரளான ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்கு எனக்கு என்ன பண்ணுங்க, அறிவையும் உணர்வையும் தாங்கண்டா. அறிவையும் அந்த எடுத்துக்கொள்வோமா, அந்த அது எங்க இருக்குன்னு பாருங்க, எடுங்க. ராஜாக்கள் புஸ்தகத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். Jesus. Hallelujah. நாளாகமம் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சாரி, 2 நாளாகமத்துல முதல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். 2 நாளாகமத்துல முதல் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமம் முதல் அதிகாரம் 8ஆம் வசனத்தை. சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவர்கள் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூலத்தனை ஏராளமான ஜனத்தில் என்னை ராஜாவாக்கினீர். இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்குவரத்தும் வரத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமா இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றார். நான் இதை சொல்றதுக்கு தான் உங்களுக்கு இந்த வசனத்தை நான் எடுத்தேன். என்ன சொல்ல வந்தேன்னா, சாலமோன் கேட்டதுல மிக முக்கியமான ஒண்ணு என்ன பண்ணிட்டான், கேட்காம விட்டுட்டான். நல்லா கவனமா கேளுங்க. இதுல என்ன அவன் கேட்கிறான், இப்போது நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் மரத்துமா இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் மட்டும் எனக்கு என்ன பண்ணுங்க தாங்க. என்ன கேட்கிறான்? ஞானம், அறிவு. அவன் என்ன கேட்கல? உணர்வை கேட்கல. என்னத்தை கேட்கல? உணர்வை கேட்கல. ஆனால் இயேசு கிறிஸ்து, அந்த வசனம் இருக்கு, அவர் ஞானத்தினாலும் அறிவினாலும் உணர்வினாலும் நிறையத்தக்க நபராக இருந்தார். அப்ப சாலமோன் வந்து அறிவையும் ஞானத்தையும் கேட்டானே தவிர உணர்வு கேட்கல. அவனுக்கு அறிவு அதிகமா இருந்துச்சு, ஞானம் அதிகமா இருந்துச்சு, தெளிவு அதிகமா இருந்துச்சு. ஆனால் அவனுக்கு உணர்வு இல்லை. அதனாலதான் என்ன பண்ணலாம பரலோகத்துக்கு போனானாங்கிற சந்தேகம். 600 வைப்பாட்டிகள், 1000 வைப்பாட்டிகள், எத்தனையோ மனைவிகள் இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. 400 மனைவிகளும் 1000 வைப்பாட்டிகள் நினைக்கிறேன், 700 வைப்பாட்டிகள். அப்ப 1000 பேர் மொத்தம் அவனுக்கு மனைவிகள் மட்டுமே. இப்ப யோசித்து பாருங்க. அப்போ அவனுக்குள்ள உணர்வு இல்லாதனாலதான் என்ன ஆனா, பரலோக ராஜ்யத்துக்குள்ள அவன் போனானுங்கிற சந்தேகத்துக்குள்ள கடைசி காலத்துல ஒவ்வொரு பொம்பளைகளும் சொல்லுகிற விக்கிரக தெய்வங்களுக்கு முன்பாக நின்று அவன் தன்னை கெடுத்து கொண்டு எல்லாருக்கும் கோயிலை கட்டி கொடுத்து கடைசியில தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தானார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த உணர்வு இன்னைக்கு இல்லைன்னு சொன்னா, உண்மையாகவே சொல்றேன், பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியாது, போக முடியாது. உணர்வின் மூலமாகத்தான் கர்த்தரை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? அல்லேலூயா. உணர்வு மூலமாகத்தான் கர்த்தரை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். ஒன்றும் இல்லை, நம்ம அப்படியே ஒரு காரியத்துக்காக உட்காந்து ஜெபிக்கிறோம், கர்த்தர் நம்ம கூட பேசுறாரு, வெளிப்படுத்துறாரு.
ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துகிற காரியத்தை இன்றைக்கி நிறைய பாசஸ் என்ன பண்ணாங்க, 2026 பயங்கரமான தீர்க்க தரிசனங்கள்லாம் சொன்னாங்க. நான் சொல்கிறேன், புதிய ஏற்பாட்டு சபைகளுக்கு தீர்க்க தரிசனம் ஒன்றும் தேவையே கிடையாது. ஆமென். அது நீங்கள் முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். புதிய ஏற்பாட்டு சபைகளுக்கு தீர்க்க தரிசனங்கிறது யாரும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. கர்த்தர் பைபிளில் எல்லா தீர்க்க தரிசனம் என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். இதை காட்டிலும் ஆண்டவர் உனக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறாருன்னா அது சமாதானத்துக்கு ஏதுவாக உங்களை நடப்பிக்கிறதுக்கு சரியான வழியில் அந்த தீர்க்க தரிசனம் அமையும். தீர்க்க தரிசனம் எல்லாம் பவுல் தெளிவாக சொல்கிறாரு, அது விசுவாச பிரமாணத்துக்கு உரியதாக இருக்கட்டும்ன்றார். தீர்க்க தரிசனம் எல்லாமே எப்படி இருக்கணுமா, அது விசுவாசத்தை உங்களுக்குள்ள வர்த்திக்க பண்ணணும். நீ நாளைக்கு செத்துருவடான்னு சொல்லி நீ தீர்க்க தரிசனம் சொல்லி பாருங்களேன், யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்கள் சொல்லுங்க, அவன் நம்முடைய ஆண்டவர் மேலே என்ன பண்ணுவான், கோபமாக தான் இருப்பான். இந்த இயேசு தாண்டா எனக்கு செத்துருவார்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி நானும் கூட அப்படி நான் சபிச்சிருக்கிறேன். சில பேர்லாம் எங்கள் பாப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்பொழுது ஜாய்ஸு கையில் வந்து என்ன பண்ணாங்க, இன்ஜெக்ஷன் போட முடியாமல் நிறைய இடத்துல நரம்புகளை குத்திட்டாங்க. ரொம்ப கஷ்டம். அப்போ என்னுடைய மனைவி சொன்னேன், என் மனைவி போகிற இடங்கள்லாம் சில இடங்கள்ல நான் ரொம்ப பயப்படுவேன், ஏன்னா எனக்கு முடக்கா வார்த்தையை விட்டுருவா. அப்போ இப்போ அதில் கரெக்டாக ஆகிட்டாங்க. அவங்க நிறையா சொல்லி கொடுத்து இப்பெல்லாம் பண்ணாத, பொது இடத்துல இப்படிலாம் பேசிக்கன்னு சொன்னானே இவங்க கரெக்டாக. சரி, இப்போல்லாம் அந்த மாதிரி பேச மாட்டாங்க. பொது இடத்துல நம்ம சில இடங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்முடைய பார்வை என்ன பண்ணுறோம், நம்மளை பார்க்கும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இவன் கிறிஸ்தவன் கண்டுபிடிச்சிருவாங்க, இவன் யாரு கிறிஸ்தவங்க. அப்போ அங்கே போய் நம்ம பேசணும்னு வைக்கலாம், அது யாருக்கு கெட்ட பேர் தெரியுமா, ஏசப்பாவுக்கு கெட்ட பேர். நம்ம நினைக்கலாம், ஐயோ நம்ம இப்படி நம்ம எல்லாமே நம்ம எப்படி இருக்கிறோம், நகை போடாமல் நம்மளை வெளிப்படுத்துகிறோம் அல்லது வார்த்தைகளால் வெளிப்படுத்துகிறோம். அப்படி பேசும்போது நம்முடைய இந்த வாயிலிருந்து நல்ல ஊற்று தான் பிறக்கணும், ஜீவ ஊற்று பிறக்கணும். கெட்ட வார்த்தைகள் நம்ம வாயில் என்ன பண்ணக்கூடாது. தாறுமாறா ஜனங்களை நம்ம வந்து அப்போது பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் இயேசுவின் நாமம் அங்கே கேவலமான ஒரு நாமமாக மாறிடும். அங்கே யாரை நம்ம அட்ரஸ் பண்ணோன்னா கிறிஸ்துவை நம்ம கொலை செய்கிறோன்னு அர்த்தம். அப்படிதான் இந்த நர்ஸுங்க வந்து பிள்ளைய பண்ணலை, எனக்கு கோவம் வந்துச்சு, நடு ஹாஸ்பிட்டலில் நின்று சொல்கிறேன். இந்த நர்ஸுங்கள்லாம் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் இதுக்குரிய தண்டனை அனுபவிப்பீங்க. வேற ஒன்றும் சொல்லி இதை தான் சொன்னேன், கண்டிப்பாக இதுக்குரிய தண்டனை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அனுபவிப்பீங்க. என் பிள்ளையை நீங்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கிறீங்க, எங்களை மட்டும் நீங்கள் வெறுத்து பார்க்குறீங்கன்னு சொல்லி அன்றைக்கி ஒரு வார்த்தையை சொன்னேன். ஆனால் ரொம்ப நாளுக்கு பிறகு அது எனக்கு ரொம்ப தவறுன்னு தோணுச்சு. நம்ம ஒரு ஊழியக்காரன் அப்படி நம்ம சொல்லக்கூடாது. நம்ம கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற பிள்ளைகள், உங்கள் வாயிலிருந்து ஆசீர்வாதமே வர வேண்டியமே தவிர சாபம் என்ன பண்ணக்கூடாது, வர ஆசீர்வதிக்க வேண்டிய ஒழிய சபியாதரங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம மாற்றணும். ஏன் 40 வருஷம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு தெரியுமா, அவன் வாழ்க்கையில் அவன் மாறணும் தான் வாய்ப்பு கொடுத்தாரு, 40 வருஷம் கொடுத்தாரு. ஏன் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் 60, 70 இல்லை 50 அல்லது நாளைக்கோ எதுக்கு இவ்வளோ காலங்கள் ஆண்டவர் உனக்கு எனக்கு தந்திருக்காரு தெரியுமா, நீங்கள் சீர் பொருந்தணும் தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. சீர் பொருந்தணும் யார் கூட, கர்த்தர் கூட. அப்போ தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது, நம்முடைய உணர்வின் மூலமாக இருக்கிறது. நீங்கள் உணர்ந்துட்டா தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்துடும். அதனால தான் இந்த இடத்துல அவர் என்ன பண்ணார், லூக்கா இது யோவான் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். யோவான் அதிகாரத்தை பதினெட்டாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 18 36 வசனத்தை எடுங்க. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே, இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியது அல்ல என்றார். அல்லேலூயா. அப்போ பரலோக ராஜ்யம் என்பது பூமிக்குரியது அல்ல. இதை சொன்னது யாருன்னு நம்ம சொன்னாரு, காட்டி கொடுத்த யூதர்கள்ட்ட தான் பேசுறாரு, இஸ்ரவேலர்கிட்ட தான் பேசுறாரு. ஸோ அவனுக்கு தேவனுடைய ராஜ்யம் என்ன எப்படி அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்றாரு, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல, அது பரலோகத்துக்குரியது. ஆமேன். ஆனால் சில இடங்கள்ல அவர் சொல்றார், தரித்திர நீங்கள் அதாவது நீங்க வந்து எப்படின்னா, அந்த வசனம் லூக்கால எழுதியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதான் எப்படி அந்த வசனம் தொடங்குன்னா, தரித்திரராகி நீங்க பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையது. தரித்திரர் நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையது.
ஆ ஆ இல்லை இல்லை, அந்த வார்த்தை எனக்கு எப்படி தொடங்கும்னா, ஞாபகப்படுத்தி நான் சொல்றேன். சீசரில் பார்த்து சொல்லுவார், அந்த வார்த்தையில சீசரில் பார்த்து சொல்லுவார், நீங்க ஒன்றும் இல்லைன்னு நினைக்காதீங்க, நீங்க எதற்கும் கவலைப்படாதீங்க, பரலோக ராஜ்யம் உங்களே தான் இருக்கிறதுன்னு சொல்லுவார். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, யாருக்குள்ள பரலோக ராஜ்யம் இருக்குது அப்படின்றத கர்த்தர் தெளிவா சொல்றாருன்னா, ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளே தான் பரலோக ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்துல விடுதலை இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. ஸோ அதுதான் அவர் சொல்றார். யோவான்ல அவர் சொல்லும்போது சொல்றாரு 36ல், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கூடாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே, இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்துக்குரியது அல்ல. அப்போ ஊழியக்காரர்ல பார்த்து அவர் சொல்றார், இந்த ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதா இருக்குமானால் நான் என் கூட இருந்த ஊழியக்காரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த உலகத்தின் சட்டத்தின்படி போராடி இருப்பாங்க. அவர்கள் முன்னாடி போய் ராஜா கிட்ட போய் என்ன பண்ணியிருப்பாங்க, போராடி நின்றுருப்பாங்க. இல்லை இல்லை, எங்கள் ஊழியக்காரர் எங்கள் இயேசு கிறிஸ்து தவறு செய்யவில்லை என்று சொல்லி போராடி இருப்பாங்க. என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது இல்லைங்கிறதுனால தான் அவர்கள் அதை என்ன பண்ணலை, போராடலை. ஸோ தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மளுக்குள்ள இருக்குமானால் இந்த உலகத்தில் நாம் போராட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய ராஜ்யம் நமக்குரியதா இருக்குமானால் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் என்ன பண்ண தேவையில்லை, போராட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம போய் நீ எனக்கு அதை செய்த இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி யாரையும் நிர்பந்திக்க தேவையில்லை. எனக்கு நீ அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு யாரையும் கட்டாயப்படுத்த தேவையில்லை. தேவன் நமக்காக போராடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், ஒரு இடத்துல சொல்றாரு, மாம்சத்தையும் சரீரத்தையும் அந்த எண்ணங்களையும் கொலை செய்யலாம், ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை என்ன பண்ண முடியாது, கொலை செய்ய முடியாது. அப்போ இயேசு சொல்றாரு, மாம்சத்தை கொலை செய்ய வல்லவர்களுக்கு ஆத்மாவையும் சரீரத்தையும் கொல்ல வல்லவர்களுக்கு என்ன பண்ணுங்க, பயப்படுங்க. ஆத்மாவை கொல்ல வல்லவர்களுக்கு நீங்க பயப்படுங்க, மாம்சத்தை கொல்றவர்களுக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்பது அது வரையறுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது, அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அந்த ராஜ்யத்துக்குள்ளதான் நீங்கள் நான் என்ன பண்றோம், வாழ்றோம். அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது சந்தோஷமும் சமாதானமும் இருக்கிற ஒரு ராஜ்யமாக இருக்கு. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் இந்த உலகத்தில் எனக்கே இந்த பாடுகளை, பச்சை மரத்து பரமாகி எனக்கே இந்த காரியத்தை செய்வாங்கண்ணா, பட்ட மரமே உங்களுக்கு எவ்வளவு செய்வார்கள். ஆனா அவரே தான் சொன்னார், நான் அந்த உலகத்தில் என் சமாதானத்தை என்ன பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என் சமாதானத்தை என்ன பண்ணி உங்களுக்குள்ள வச்சிருக்கிறேன். அப்ப அதெல்லாம் நம்ம என்ன பண்றது இல்லை, இன்னைக்கு பார்க்கறது இல்லை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு நேரங்கள் அதிகமா இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு நேரத்திலையும் நம்முடைய வேலைகளை மட்டும்தான் கவனிக்கிறோமே தவிர, நம்முடைய சூழலை மட்டும்தான் பார்க்கிறோமே தவிர, கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாருங்கிறது என்ன பண்ணல, நம்ம பார்க்கல. அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே பிரசங்கத்தில் நம்ம கவனிச்சிருக்கோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படும், கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நேராக நீங்கள் என்ன பார்க்கணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நீங்கள் என்ன தேடணும் அப்படிங்கிறது தான் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துறார். வனாந்திரத்தில் அந்த இஸ்ரவேலர்கள் நடந்து போனாங்க. வசனத்தில் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அவர்கள் போட்டிருந்த சட்டை என்ன பண்ணல, அந்த சட்டை அழுக்காகவும் இல்லை, அது கந்தையாகவும் போகல. அவங்க போட்டு இருக்கிற செப்பல் அது வளரவும் இல்லை, தேய்மானமும் ஆகல. அந்த செப்பலுக்கு உரிய கால் வளர்ச்சி இருந்துச்சா இல்லையா தெரியல. ஆனா வசனம் சொல்லுது, அவர்களுக்கு எந்த குறைவும் ஏற்படாதபடி கர்த்தர் பார்த்து கொண்டார் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்ப 40 வருஷமா 2 பேரை மட்டும் நம்ம பார்ப்போம், அவங்க தான் கர்த்தருக்குள்ள வந்தவங்க. காலேபும் யோசுவாவுடைய செப்பலும் தேஞ்சு போகல, காலேபும் யோசுவா பயன்படுத்தின ட்ரெஸ்ஸும் அழுக்காகல, கந்தையாகல. 40 வருஷமா இப்படிதான் இருந்திருக்கு. அவன் வளர வளர அந்த ட்ரெஸ்ஸும் வளர்ந்துருக்கு, அவன் கால் வளர வளர அந்த செப்பலும் என்ன பண்ணிருக்கு, வளர்ந்துருக்கு. இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்குறீங்களா நீங்க?
தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் விசுவாசித்து பாருங்க. ஆண்டவர் இது எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, நீங்க நானும் இந்த உலகத்துல முதலாவது எதுக்கு நம்ம கனத்தையும் மரியாதையும் கொடுக்கணும்னா தேவனுடைய வார்த்தைகளுக்கு தான் கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு முக்கியம். அவரிடத்துல நீங்கள் அவரை தேடி விசாரிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம்? அந்த ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். இந்த உலகத்துல ராஜ்யத்தை நாம் சுதந்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தில் ஆண்டவர் தெளிவா சொல்றார், இந்த ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல, இந்த ராஜ்யம் பரலோகத்துக்குரியது. பரலோகத்துல அங்க எதுவுமே என்ன இல்லை, அங்கே கஷ்டம், பிரச்சனை, போராட்டம், நிந்தை, அவமானம் இதெல்லாம் அங்கே கிடையாது. அல்லேலூயா. அப்ப பரலோக ராஜ்யம் என்பது அன்பு, சந்தோஷம், சமாதானம், மகிமை. இங்க நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்துல ரொம்ப பெரிய அளவுல பயங்கரமா பேசிட்டு பயங்கரமா வாழ்க்கையில் அப்படியே இயேசு கிறிஸ்துவை போல வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கையில இவங்க தான் உண்மையானவங்க நம்ம நினைக்கலாம். ஆனா பரலோகத்துல போனாதான் தெரியும், கண்டிப்பா அவங்க எப்படியாவது இறக்கப்பட்டு வந்துருவாங்கன்னு வைங்களேன், அங்க மகிமையிலே குறைவு உண்டாகும். நானும் ஒரு நாள் சிஸ்டர் பேசிக்கிட்டோம், நீ பூமியில் எதை சேர்த்து வைக்கிறியோ இல்லையோ பரலோகத்துல மகிமையை சேர்த்து வை. அல்லேலூயா. ஏன்னா அங்க திருடனும் பூச்சியோ அங்க அரிக்காது. நீங்கள் பூமியில சேர்த்து வைப்பது எதையுமே கர்த்தர் பார்க்கறது அல்ல, நீங்கள் பரலோகத்துக்காக எதை சேர்த்து வைக்கிறீங்க. நீங்க வாழ்கிற வாழ்க்கை தான் பரலோகத்துல நாம் சேர்த்து வைக்கிற அடையாளத்துக்கு சமமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, லூக்காவில் ஆண்டவர் சொல்றாரு, லூக்கா 21ஆம் வசனத்துல 33ஆம் வசனத்தை வாசிங்க. 21:33. முப்பதுலேருந்தே வாசிப்போம். 29. அன்றியும் அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார், அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிர்விடுகிறதை நீங்கள் காணும்பொழுது வசந்த காலம் சமீபென்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்பொழுது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். அதுக்கு பிறகு சொல்றார், இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சந்ததிகள்லாம் என்னன்னு சொன்னா கிறிஸ்து அங்கீகரித்த சந்ததிகள். அதான் இந்த சந்ததி, வேற ஒண்ணும் இல்லை. இந்த சந்ததிகள் ஒழிந்து போவதில்லை. அவர் வருகிற வரைக்கும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு சந்ததி இருக்கும் பூமியில. என்னைக்கு அவர் ஒலிவ மலை மேல அவருடைய பாதங்கள் இருக்கிறதோ, என்னைக்கு ராஜா ரகசிய வருகைக்கு பிறகு 1000 வருட அரசாட்சிக்கு அவர் வந்து நிற்கிற வரைக்கும் கிறிஸ்தவர்களை நம்புகிறவர்கள் இந்த உலகத்தில் இருப்பார்கள். அல்லேலூயா. அதான் அவர் சொல்றாரு, நான் இந்த அப்படியே 31 அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் சமீபது என்று அறியுங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த சந்ததி நம்ம தான். இன்னைய வரைக்கும் அந்த சந்ததி தொடங்குது. என் பிள்ளைகள் வரைக்கும் அந்த சந்ததி தொடங்கிட்டு இருக்கு, தொடருது. நாளைக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறவர்களும் தேவனுடைய சந்ததி, ஜெனரேஷன். அப்ப அவர் வருகிற வரையிலும் இந்த ஜெனரேஷன் இருக்கும். அது சொல்றாரு பாருங்க, வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அல்லேலூயா. வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், இந்த வானம் பூமி எல்லாம் அழிஞ்சு போயிடலாம். நீதிமொழியில பிரசங்கி சொல்றான், சாலமன் சொல்றான், இந்த வார்த்தைகள் தான் உங்களை என்ன பண்ணுது? நியாயம் தீர்க்கிறது. நான் சொன்ன இந்த வார்த்தைகளே உங்களை நியாயம் தீர்க்கும். இந்த வார்த்தை தான் நம்மள அங்க நியாயம் தீர்க்கிறது. பரலோகத்தில் ஒரு புத்தகம், என்ன புத்தகம்னா பைபிள், பரிசுத்த வேதாகமம். அதே போல பூமியில ஒரு புத்தகம் பரிசுத்த வேதாகமம், பரலோகத்தில் ஒரு புத்தகம் இருக்கு, நியாய தீர்ப்பு புத்தகம். அந்த நியாய தீர்ப்புல அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டதன்படியே அவரவர்கள் நியாய தீர்ப்பு என்ன பண்ணுவாங்க? பெற்றுக்கொள்வார்கள். அந்த புத்தகம் நமக்கு என்ன வெளியாக்கப்படலை. அதே சமயம் சரித்திர புத்தகம்னு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிறாரு. உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு சரித்திர புத்தகம் இருக்கு.
பாஸ்டர் கிங்ஸ்லியுடைய வாழ்க்கை வரலாறு பரலோகத்தில் ஒரு புத்தகமாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புத்தகம். நம்ம எங்கெல்லாம் பேசணும், எங்கெல்லாம் நம்ம தடுமாறினோம், எங்கெல்லாம் கத்தரை விட்டு கொடுத்தோம், எங்கெல்லாம் நம்ம இயேசுவை அவமானப்படுத்தினோம், இதெல்லாம் அங்கே புத்தகமாக எழுதப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் நம்முடைய மகிமையை குறைக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் நம்முடைய மகிமையை குறைக்கும். தயவுசெய்து சொல்கிறேன், தேவனுடைய ராஜ்யம் மிக சமீபமாக இருக்கிறது. அத்திமரம் துளிர் விடுகிறத நீங்கள் காணும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அத்திமரம் துளிர் விட்டு கிட்டத்தட்ட 70-75 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த அத்திமரம் தான் இஸ்ரேல். அந்த இஸ்ரேல் என்கிற தேசம் உலகத்துக்கு தேவன் அத்திமரமாக வைத்திருக்கிறார். அந்த தேசம் என்னைக்கு விடுதலை பெறுகிறதோ, கிட்டத்தட்ட 1900 வருஷம் இல்லாத ஒரு தேசம். 1900 வருஷமா கிபி 70க்கு பிறகு அந்த தேசம் எங்க போனுச்சுனே தெரியல. அந்த மக்கள் எங்க போனாங்கன்னே தெரியல. சிதறடிக்கப்பட்டாங்க. நம்ம கேரளாவில் கூட இருந்ததா சொல்றாங்க. இப்போ ஒரு பிரச்சனை நிறைய நடந்துச்சு அந்த தேசம், அந்த மாநிலம் மணிப்பூர். மணிப்பூர்ல யூதர்கள் நிறைய இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்களுக்கு இஸ்ரேல் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு, ஃப்ரீயா டிக்கெட் அனுப்பி கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேல எங்க போறாங்க, இஸ்ரேல் நாட்டுக்கு போறாங்க. சகரியாவில் சொன்னதன் பிரகாரம் சுற்றி இருக்கிற எங்கும் இருந்து என் ஜனங்களை கூட்டி சேர்ப்பேன் ஆண்டவர் சொன்னார். இப்போ வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எங்க போறாங்க தெரியுமா, இஸ்ரேலை நோக்கி போறாங்க. ஏன் தெரியுமா, ஆண்டோடைய ராஜ்யம் வரப்போகிறது. அல்லேலூயா. இப்ப இருக்கிற இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு ஒரு நிலைத்தன்மை இல்லை, ஸ்திரத்தன்மை இல்லை. ஆனால் தேவன் அந்த ராஜ்யத்தை கையில் எடுக்க போறதுக்காகத்தான் சிதறடிக்கப்பட்ட ஜனங்களை மீண்டும் ஒன்று சேர்த்து அவர் அங்கே என்ன பண்றாரு, வரப்போகிறார். அல்லேலூயா. இதுதான் அத்திமரம் ஆண்டவர் சொல்றார். இதுதான் அத்திமரம். அத்திமரம் துளிர்விடுறதை நீங்கள் காணும் பொழுது அந்த வசனத்தை மீண்டும் நம்ம வாசிப்போமா? இப்ப நான் வாசித்த வசனத்தை வாசிங்க. 21. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 28ஆம் வசனத்துல சொல்லியிருக்காரு, இவைகள் சம்பவிக்கும் தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். எந்த அளவுக்கு தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறிருக்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும். இவைகள் நடக்கிற அந்த நாட்கள்ல உங்கள் மீட்பு, உங்களுடைய ராப்சர், நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போறக்கூடிய நாட்கள் சமீபமா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் நம்ம கிட்ட தான் இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தை கத்தர் உலகத்துல நம்ம கையில தந்திருக்கிறார். அவருடைய 1000 வருட அரசாட்சியும் அவர் கொண்டு வர போவதற்காகத்தான் கத்தர் என்ன செய்யறார் தெரியுமா, தம்முடைய ஜனங்களை கூட்டி சேர்க்கிறார். ஆவிக்குரிய பிரமாணத்தின்படி தம்முடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார். உலக பிரமாணத்தின்படி அவர் 1000 வருட அரசாட்சி தொடங்குவதற்காக சுற்றிலும் தேசம் எங்கும் உலகம் எங்கும் சுற்றி இருக்கிற யூதர்களையும் இஸ்ரவேலர்களையும் கூட்டி சேர்த்து கொண்டு வருகிறார். ரீசெண்டா ஒரு செய்தியை நாங்க வாசிச்சோம். எல்லா யூதர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் அந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்தை வரக்கூடியவர்களுக்கு அங்கே பெரிய குவார்டர்ஸ் மாதிரி கட்டி அவர்களுக்கு எல்லாருக்கும் யாரு வர விருப்பமா இருக்கிறார்களோ, யூதர்களும் இஸ்ரவேலர்களும் உள்ளே வர யார் விருப்பமா இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்க அந்த அரசாங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, மும்பரமா செயல்படுறாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் எதுக்காக? அவர் 1000 வருட அரசாட்சியை தொடங்க போகிறார். அதே சமயம் தேவனுடைய ராஜ்யம் மிக சமீபமா இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ளலாம். வசனம் சொல்லுது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. இந்த வானம் ஒழிஞ்சு போயிடலாம், இந்த பூமி ஒழிஞ்சு போயிடலாம், ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அவருடைய ராஜ்யத்துக்கு நேராய் நம்முடைய கைகளை உயர்த்துவோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? நமக்கு கொடுக்கப்பட்டது நாட்கள்ல, இந்த நாட்கள்ல
ஆண்டவர் சொல்றார், இந்த சந்ததி ஒழிந்து போவதில்லை, நான் வருகிற வரையிலும் இந்த சந்ததி ஒழிந்து போவதில்லை. நான் சொல்றார், இவை எல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜெனரேஷன் இவைகளெல்லாம் நடக்கும் பொழுது, இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சிக்கா பாலாரா தாலாரா. இன்னைக்கு ஒரு வசனத்தை நீங்க மனசுல வச்சுக்கொள்ளுங்க. யோவான் அந்த அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா, என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல, என்னுடைய ராஜ்யம் பரலோகத்துக்குரியது. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ராஜ்யத்துக்குள்ள, பரலோக ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் முடுக்கரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய நாமத்தினால எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்றார்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை தந்திருக்கிறோம். இன்னைக்கு நாம தான் அதிகாரத்தை வேஸ்ட் பண்றோம், அதிகாரத்தை துர்பிரயோகம் பண்றோம். நம்முடைய வார்த்தையினால, நம்முடைய செயல்களினால ஆண்டவர் என்ன பண்றோம், நம்ம காட்டி கொடுக்கிறோம். யூதாசு காட்டி கொடுத்ததுக்கும் நீங்களும் நானும் ஆண்டவரை மறுதலிக்கிறதுக்கும் சமம். வார்த்தையினால, செயல்களினால ஆண்டவரை கனப்படுத்த வேண்டிய இடத்துல நம்ம கனப்படுத்தாம விட்டுறோம். நம்மளை பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் தான் சொல்றாங்க, கிறிஸ்தவ அவர்கள் இயேசுவை உடையவர்கள் தான் சொல்றாங்க. நம்முடைய செயல்கள் மாறணும். பரலோகத்தை காண வேண்டும். சிக்கா பாலாரா பாதுரா. இயேசுவே, மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு வெறுப்பு இல்லாம, சலசலப்பு இல்லாம எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கையில நாங்கள் உம்மை முறுமுறுத்தக்கூடாது ஆண்டவரே. யாரையும் நாங்கள் குற்றம் தீர்க்கக்கூடாது ஆண்டவரே, குறை பேசக்கூடாது ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில உம்மை சார்ந்திருக்க உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை கவனிக்கிறவர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் குறை சொல்லக்கூடாது, உம்மிடத்தில் நாங்கள் முறுமுறுப்பு இல்லாமல். ஆண்டவரே, யோபு தன்னுடைய வாழ்க்கையில சொல்றான், கத்திடத்துல இருந்து நன்மையை பெற்ற நான் தீமையை பெற்றுக்கொள்ள வேண்டாமா? அவன் சரீரத்துல எல்லா வியாதிகளையும் பெற்ற போதிலும் அவன் நாவினால் தேவனை புறங்கூறவில்லைன்னு சொல்லி வசனத்தில் எழுதியிருக்கிறார். சிக்காதாலா ராமா. ஒரு முறை டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் அவருடைய மகளும் அவரும் கார்ல வரும்பொழுது பெரிய ஆக்சிடென்ட், அவங்க மக இறந்து போனாங்க. அதனால அவங்களுடைய குடும்பத்துல மிகப்பெரிய சோகம், கஷ்டம், சந்தேகம். நான் எப்படி நீர் அற்புதம் செய்கிறவர் என்று சொல்லுவேன், நீர் அதிசயமானவர் என்று சொல்லி எப்படி இனி நான் பிரசங்கம் பண்ணுவேன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி மேல கேள்வி. ஆனாலும் கர்த்தரை சார்ந்திருக்கிறத அவங்க விட்டு விடல. ஜெபம் பண்ணுவதிலோ தெய்வ சமூகத்தில் காத்திருப்பதிலோ அவங்க விடவே இல்லை. கர்த்தரை சார்ந்திருந்தாங்க. ஒரு நாள் அவங்களுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பேசினாராம். பிரத்யட்சமாய் கர்த்தர் தரிசனமாகி வீட்டில் இருக்கிற எல்லாரோடும் கூட அவர் பேசினாராம். டிஜிஎஸ் தினகரன் சாத்தாய கிட்ட வந்து கேட்டான், நீ அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிற, எல்லா நன்மைகளையும் கொடுத்திருக்கிற, அதனாலதான் அவன் உன்னை பத்தி சாட்சியா சொல்றான். அவனுக்கு ஏதாவது ஒரு தடையை உண்டு பண்ணுங்க, அவன் உங்களை சொல்ல மாட்டான்னு சொல்லி சொன்னானாம். அதனாலதான் அவனுடைய மகளை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாராம். ஆண்டவர் சொன்னாராம், இப்ப நீ சொல்லு, நீ என்ன உலகத்துக்கு சாட்சியா சொல்லுவியா, இல்ல அவன் பக்கமா நீ போவியான்னு சொல்லி ஆண்டவர் கேட்ட உடனே அந்த குடும்பத்தார் எல்லாரும் அழுது ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை மீண்டும் நான் சாட்சியா நிற்ப ஆண்டவரை, மீண்டும் உண்மை குறித்து இந்த உலகத்துக்கு அறிவிப்பேன் ஆண்டவரை, மீண்டும் நான் எல்லாருக்கும் சாட்சியா வெளிப்படுத்துவேன் ஆண்டவரை. நான் சொல்றேன், இன்றைக்கு ஒரு தீர்மானம், கர்த்தரை சார்ந்து கொண்டிருப்போமானால், தேவனை சார்ந்திருப்போமானால், நம்முடைய வாழ்க்கையில என்ன குறைவு வந்தாலும் அந்த குறைவை நம்ம குறைவா பார்க்க மாட்டோம், நிறைவாதான் பார்ப்போம். ஷிகாபா ராபாலாரா தீபாலா காபா தூராலாரா. ஏசப்பாவுக்கு மகிமை நாங்கள் ஏறெடுக்கிற ஆண்டவரே, ஏசப்பாவுக்கு மகிமை நாங்கள் ஏறெடுக்கிற ஆண்டவரே. ஏசு கிறிஸ்துக்குள்ள இருந்த சிந்தை, ஏசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அந்த செயல்கள் நமக்குள்ள வரட்டும். நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன்.
என்னை ஒவ்வொரு நாளும் நான் அப்படிதான் என்னை மெருகூட்டணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கர்த்தர் என்னை நடத்துகிறார். உமக்குள்ள ஆண்டவரே, உமக்குள்ள இந்த வாயினால நான் யாரையும் குறை சொல்லக்கூடாது ஆண்டவரே. இந்த நாவிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படணும் ஆண்டவரே. சபிக்கவோ சாபமிடவோ நான் கூடாது ஆண்டவரே. நான் அவர்களை ஆசீர்வதிக்க மட்டுமே இந்த உலகத்துல பிறந்திருக்கிறேங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எனக்குள்ள வரணும். நீங்கள் ஆசீர்வாதத்துக்குரியவர்கள், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல. உங்கள் வாயின் வார்த்தைகள் எல்லாம் தேவ சமூகத்திலே கணக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீரே எங்களுக்கு போதுமானவர், எங்களுக்கு பலனானவர், நம்பிக்கையானவர். இந்த நாளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறாங்க. உங்களுடைய ராஜ்யம் எங்களுக்கு கையில் இருக்கு. உங்க ராஜ்யம் எங்களுக்குள்ளதான் இருக்காங்க. முதலாவது உமக்குறையதை நாங்கள் தேடணும். உங்களுடைய சத்தியத்தை தேடணும், உங்களுடைய நீதியை தேடணும். இந்த கொடுத்திருக்கிற கொஞ்சம் இந்த சிறு மந்தைகளுக்குள்ள நாங்கள் ஒரு எழுப்புதல் அடையணும் ஆண்டவரே. ஆண்டவரே, குறைவான நபர்கள் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை கொண்டு வாங்க. எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. எங்களுக்குள்ள ஒரு மனதை கொண்டு வாங்க. எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொண்டு வாங்க. எங்களுக்குள்ள ஒரு ஆண்டவரே சலசலப்பு இல்லாம ஆண்டவரே அன்போடு கூட ஐக்கியத்தை தாங்க ஆண்டவரே. ஒரே குடும்பமா ஒரே சரீரமா நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள பிரிவினையை கொண்டு வருகிற அந்தகாரத்தின் ஆவிகள் கட்டப்படுவதாக ஆண்டவரே. இந்த சபைகளுக்குள்ள எங்க குடும்பத்துக்குள்ள பிரிவினையை கொண்டு வருகிற அந்தகாரத்தின் கிரியைகள் கட்டப்படட்டும். சிக்கா பலாராபா தூராலாரா இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை ஒரு குடும்பமா வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்துக்குள்ள பிசாசானவன் எந்த தீய காரியத்தையும் கொண்டு வராமல் கர்த்தர் எங்களை வேலியெடுத்து காத்து வச்சிருக்கிறீங்க அப்பா. இந்த குடும்பம் பெருகணும் ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் பெருகணும். இந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. 2026 எங்களுக்குள்ள ஒரு ஐக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் மாவட்டத்துக்குள்ள ஒரு ஐக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் தமிழக தேசத்துக்குள்ள ஒரு ஐக்கியத்தை கொடுங்க. சபைகளுக்குள்ள ஒரு ஐக்கியத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்குள்ளதான் எழுப்புதல் இருக்குது ஆண்டவரே. எங்களுக்குள்ளதான் ராஜ்யத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துவோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் செபைகள் எல்லாம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் வெளியேற பெற்ற அன்னையுடைய ஐக்கியமும் என்று வென்றுமுள்ள சதாகள் நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அது ஆஃப்.